தேங்க்யூ தேங்க்யூ. God bless you, God bless you, God bless you. Shalom, 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 shalom. Thank you for joining us today. Today we'll discuss on a very important subject. Every week is an important subject, but this is a different perspective, a different dimension. We have always focused on the plentiness, we have always focused on the abundance, but today we'll focus on the remains. We'll focus on the fragments so that we'll get the essence. If we get the essence and practice it, we will not be worried. We will not be worried of any illusion or maya that's disturbing us. So I want you to completely focus on this message, get the essence, not only listen but practice. That's very important. So listen to it, be blessed, God bless you. Amen. எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45 52. மார்க் சாப்டர் 6 verses 45 to 52. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45 52. வாசிக்க கேட்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாய் இருந்தபடினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். ஆமென். இதில் 48வது வசனம் மட்டும் கொஞ்சம் வாசிங்களேன். 48 52. 48 முதல்ல வாசிங்க. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு Then he saw them straining at rowing, for the wind was against them. He saw, SAW, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கண்டு. 52வது வசனம் வாசிங்க பாப்போம். அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். For they had not understood about the loaves, because their heart was ardent. Amen. அப்பங்களை காணாமல் போனார்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு Remember the remains. மீதி உள்ளதை நினைவில் கொள்ளுங்கள். Remember the remains. மீதி உள்ளதை நினைவில் கொள்ளுங்கள். பகல பார்த்து சொல்லுங்க, மீதி உள்ளதை நினைவில். ரிமெம்பர் த ரிமைன்ஸ். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதை நாங்கள் ஆராய அறிய நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும். புதிய காரியங்களை கற்றுத்தந்து அதை நாங்கள் பயன்படுத்த நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஷலோம் ஒன்ஸ் அகைன். ஷலோம் 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 ஷலோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான சப்ஜெக்ட் நம்ம பேச போறோம். கிறிஸ்தவர்களா இந்த சப்ஜெக்ட் நம்ம அடிக்கடி மறந்துடுவோம். ஹலோ, ஏன்னா நமக்கு என்ன இருக்கு, கோரிக்கைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இது வந்தா அது, அது வந்தா இதுன்னு போயிட்டே இருக்க நம்ம வாழ்க்கையில சில நேரம் என்ன பண்ணணும்? have to pause. we have to make a pause. we have to stop somewhere. we have to relax for a few minutes. இல்லைன்னு வைங்களேன், இன்னைக்கு காலையிலேருந்து உழைக்கிறீங்க, நைட்டு உங்களுக்கு தூக்கம் அவசியமா இல்லையா? இந்த உடலுக்கு அவசியம் இருந்தால் தான் அடுத்த நாள் காலையில் இட் கிவ்ஸ் பேக் த ஸ்ட்ரென்த், எந்திரிச்சு திரும்ப ஓடுறதுக்கு. நிற்காம ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 நாளில் நீங்கள் யூ வில் பி டோட்டலி அவுட். எல்லா எனர்ஜியும் ட்ரெயின் ஆயிரும். அதுபோல் சிந்தை இன்னைக்கு ஓடிக்கொண்டே இருக்கு. ஹலோ, நம்ம நினைக்கிறோம் தூங்கும் போது நம்ம சிந்தை யோசிக்கவே இல்லை. காலையில் 8 மணி நேரம் எவ்வளோ காரியங்கள் யோசிச்சிங்களோ அதே காரியங்கள் நீங்கள் தூங்கும் போது உங்கள் சிந்தையில் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. we are not aware of it. அவ்வளோதான். ஆனால் சிந்தை ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால we don't focus on this chapter today. இன்னைக்கு பேச போகிற சப்ஜெக்ட் நம்ம ஃபோக்கஸே பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு தொடர்ந்து காரியங்கள் வந்து கொண்டே இருக்கு. இதை செய்யணும், அதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை இப்படி செய்யணும், அதை
கொஞ்ச நேரம் இந்த சிந்தையை நிறுத்துறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கடினமான காரியம். உலகத்துல எதை வேணாலும் நிறுத்திடலாம், சிந்தையை நிறுத்த முடியாது. ஹலோ, சும்மா நீங்க அதெல்லாம் இல்ல பாஸ்டர் நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 50 செகண்ட்ஸ் யூ கான்ட் ஹோல்ட் யுவர் தாட்ஸ். ஒரு 50 செகண்ட்ஸ் ஐ சேலஞ்ச் யூ. ஒரு 50 செகண்ட் நம்மளால நம்மளுடைய சிந்தைகளை நிறுத்தி எதையுமே யோசிக்காம இருக்க முடியாது. கஷ்டப்பட்டு நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் இட் டேக்ஸ் 2.5 years practice for 30 seconds. 30 வினாடிகள், 30 நொடிகள், ஐம் சாரி 30 நொடிகள், செகண்ட்ஸ் இருக்கு பாருங்க, 30 செகண்ட்ஸ். உங்க சிந்தைய 30 செகண்ட்ஸ் அப்படியே நிறுத்துறதுக்கு உங்களுக்கு 2.5 வருஷம் பிராக்டிஸ் தேவை. ஒரு 30 செகண்டுக்கு. அப்போ நாள் முழுசும் உங்க சிந்தையை நிறுத்தணும்னா இட் டேக்ஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். அப்படின்ற சமயத்துல நம்ம இந்த சப்ஜெக்டே மறந்துடுவோம், இதை ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டோம். ஆனா இன்னைக்கு இதோட முக்கியத்துவத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்களேன், நமக்கு இருக்கின்ற இந்த பயம், இந்த மாயினால் உருவாக்குன்ற சோகம், இது எல்லாம் நம்மளை விட்டு பறந்து போயிடும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிவீர்கள். நல்லா சத்தமா சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனால அந்த சத்தியம் என்ன அப்படின்றத நம்ம கத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இட்ஸ் வெரி ஈஸி, வில் பிகம் ஃப்ரீ. ஆமென். ஓகே, இயேசு கிறிஸ்து இப்போ மிகப்பெரிய அற்புதம் செஞ்சிருக்கார். என்ன அப்படின்னா 5 அப்போ 2 மீன். இந்த வசனத்துக்கு முன்னாடி வாசிங்கன்னா அதான் இன்சிடென்ட். 5 அப்போ 2 மீனை பெருக்கி எல்லாரும் ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ, கூட இருந்த 12 பேரு டோட்டலி கான். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா வெறும் பாஸ்கெட்டை கொண்டு வந்தவங்க அவங்க. போய் மீதி ஏதாவது பாஸ்கெட் இருந்தா எடுத்துட்டு வாங்க அப்படின்னோடனே போய் 12 பாஸ்கெட்டை தூக்கிட்டு வந்தவங்க சீஷர்கள், வெறுமனையான பாஸ்கெட்டை. அதே 12 பாஸ்கெட்டை திறக்கும் போது ஃபுல்லும் நிரம்பி இருந்தா எப்படிங்க இருக்கும் உங்களுக்கும் எனக்கும்? ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க, ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டாங்க. 5000 ஆண்கள், அப்போ பெண்கள் எத்தனை பேர், பிள்ளைகள் எத்தனை பேரும் கணக்கு பண்ணுங்க. சாப்பாடுலாம் குடிச்சு முடித்து மீட்டிங்கை முடிச்சு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு இயேசு கிறிஸ்து சொல்ற, இதெல்லாம் பேக் பண்ணி மீதி உள்ளத, the left out fragments. ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா பயன்படாத மீதி உள்ள காரியங்கள். நீங்க இப்போ வைக்கிற மாதிரி கிடையாது. திங்கக்கிழமை வைக்கிற குழம்பு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பிழைக்கும் பாருங்க, புதன் நைட்டு வரைக்கும் உயிரோடு இருக்கும். அது ஆண்டவர் உயிர்த்தெழுதலோட இதுதான் மிகப்பெரிய அற்புதம். பார்த்தீங்களா? திங்கக்கிழமை வைக்கிறது சில பேர் வெள்ளிக்கிழமை எல்லாம் இருக்கும், வெள்ளிக்கிழமை காலையில் அது உயிரோடு எந்திரிச்சு உட்காந்துருக்கும். அப்படிப்பட்ட மகிமை கொண்டவர்கள். இப்போ ஃப்ராக்மெண்ட்ஸ் நீங்க வச்சிருக்க அந்த மீதி கிடையாதுங்க, இது பயனே படாத மீதி. சரி, நான் என்ன கேட்குறேன், பிரெட்டில் மீதி இருந்தா சரி கொண்டு போய் வைக்கலாம், மீனில் மீதி இருந்தா நீங்க சாப்பிடுவீங்களா? அதுவும் ஒரு மாதிரி சுட்ட மீன்லாம் கிடையாது. ஆண்டவர் ரோஸ்ட்லாம் பண்ணி கொடுக்கல. பச்சையா உள்ள மீன். ஒரு நாள் பச்சையா உள்ள மீனை யாராவது கையில் நீங்க தொட்டிருக்கீங்களா? மீன் கழுவும் போது இங்க பாதி ஸ்திரீகளுக்கு தெரியாது மீன் கழுவுறதுனா என்னன்னே தெரியாது. செதில்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஓரளவுக்கு தெரியும், இப்போ உள்ளவங்க யாருக்கும் தெரியாது. வாட் இஸ் செதில்? ஓ, தட் செந்தில். ஓகே, செதில்னா யாருன்னே தெரியாது. ஒரு நாள் அங்க கழுவும் போதே நமக்குலாம் நிறைய பேருக்கு ஒரு மாதிரி வரும். இது எடுத்து பேக் பண்ணு அப்படின்னா அப்போ இந்த ஃப்ரிட்ஜெலாம் கிடையாது, கப்பலில் ஃப்ரிட்ஜெலாம் கிடையாது. ஆண்டவர் பாட்டுக்கு நீங்கள் மீதி உள்ளதெல்லாம் பேக் பண்ணுங்க அப்படின்னோடனே மீதி உள்ளதெல்லாம் பேக் பண்ணி கப்பலில் ஏற்றிட்டாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்கள் போங்க, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வாரேன். எப்போ ஆண்டவர் முன்னாடி போ, நான் பின்னாடி வாரேன்னாலே பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். என்னங்க நான் பொய் சொல்ற மாதிரி பாக்குறீங்க? உங்க வேதத்துல இருக்கா இல்லையா? ஆண்டவர் எப்போ நீ போ, நான் ஜெபித்து விட்டு வருகிறேன்னாலே ஐயோ பெரிய ஆப்பா ஆண்டவர் வைக்க போறாருன்னு அர்த்தம். இங்க ஆண்டவர் பாட்டுக்கு இவங்களும் நம்பி ஒருத்தர் கூடமா தோணல, எதுக்கு இவர் நம்மளை தனியா போக சொல்றாரு, சரியில்லையே அப்படின்னு. நம்மளா இருந்தா நம்ம தோட்டிருப்போம், சிபிஐ மாதிரி தோட்டி, ஆண்டவரே நீங்களும் கூட வாங்க, இல்லைன்னா போக மாட்டேன் அப்படின்னு இருப்போம். ஆனா இவங்க ரொம்ப விசுவாசம் உள்ள ஆட்களா 12 பேரையும் பார்த்து நீங்க ஏறி அக்கறைக்கு போங்க, நான் வரேன் அப்புறமா அப்படின்ட்டார். இவங்களும் விசுவாசமா எல்லாத்தையும் பேக் பண்ணி கப்பல்ல ஏத்திட்டு கிளம்பிட்டாங்க. இவர் மலைக்கு ஜெபம் பண்ண போயிட்டார். ஹலோ, மலைக்கு ஜெபம் பண்ண போயிட்டார். போன உடனே என்ன நடக்குதான் கடல்ல? என்னங்க நடக்குது? அப்படியே சமாதானமா இருக்கா? ஆண்டவர் போ சொல்லிட்டாரு, வழி ரொம்ப சமாதானமா இருக்கா? அலைகளும் பிரச்சனைகளும் ஆரம்பிச்சிருச்சு.
ஹலோ, இப்போ யார் சொல்லி இவங்க போயிட்டு இருக்காங்க அக்கறைக்கு? இயேசு கிறிஸ்து, பிதாவின் ஒரே மகன் இயேசு கிறிஸ்து சொல்லி அக்கறைக்கு போறாங்க, தேவனுடைய சித்தத்தை செய்யறாங்க. ஆமாவா இல்லையா? அப்புறம் ஏங்க அலைகளும் பிரச்சனைகளும் வருது? நம்ம இன்னைக்கு ஒரு மென்டாலிட்டி வச்சிருக்கோம் பாருங்க, அதை என்னையோட உடைச்சு எரிஞ்சிருங்க. தேவன் சொல்லிட்டா அந்த வழி ரொம்ப சிறப்பா இருக்கும், எந்த பிரச்சனையும். அதான் தேவனுடைய வழி கிடையாது. இது மீண்டும் ஒரு சாட்சி, தேவனுடைய வழி எப்பவுமே பிரச்சனையினாலதான் நிரம்பி இருக்கும். அதுதான் தேவனுடைய சைன். ஹலோ, நம்மளேனா நீங்களே வசனத்தை எடுத்து வாசிங்க. மார்க் 6:45 நீங்க வாசி பாருங்க. தேவன் தான் போக சொல்றாரு, அவர் பேச்சை கேட்டு சரி ஆண்டவரே சொல்லிட்டாருன்னு ஏறி போனா அலைகளும் பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். அலைகளும் பிரச்சனைகளும் வந்து பயங்கர கப்பலே அப்படி ஆட்டுது, அப்படி போட்டு வாழ்க்கையை ஆட்டுதா இல்லையா? இன்னைக்கு நம்ம உடனே யார் மேல அந்த பழியை தூக்கி போடுவோம் சொல்லுங்க? நான் அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பதிலுக்கு. யார் மேல பழிய போடுவோம்? பிசாசு. பிசாசு பாஸ்டர், டெவில், டீமன். இதுல இன்னும் கொஞ்சம் பேர்லாம் கொடுத்து ஒளியின் தூதனா அப்படியா இப்படியா, தேவன் சொல்லி போறாங்க. இதுல பிசாசுக்கு எங்க வேலை? ஹலோ, இப்ப எங்கேயாவது நீங்க படிச்சீங்களா அந்த வசனத்துல பிசாசின் எரிச்சல் அப்படியே கடலின் மூலியமாக அப்படின்னு ஏதாவது வாசிங்களா? வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, 45 அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ நடுக்கடலில் இருந்தது. நடுவுல முன்னாடியும் தப்பிக்க முடியாது, பின்னாடி நடுக்கடலில் இருந்தது. வாசிங்க. அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து, கொஞ்சம் அதை வாசி, அதை கொஞ்சம் கவனிங்களேன். சாயங்கால வேளையில் கப்பல் நடுக்கடல்ல இருக்கு. டைமிங்கை மட்டும் கொஞ்சம் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சாயங்கால வேளையில் கப்பல் நடுக்கடல்ல இருக்கு, காத்து அப்பவே ஆரம்பிச்சிருச்சு, அவங்க கஷ்டப்படுறதையும் பாக்குறாரு. ஆனா ராத்திரி வேளையில் தான் இறங்கி வராது. ஹலோ, நீங்க எல்லாம் இப்போ ரொம்ப எதிர்பார்க்குறீங்கல்ல, ஆண்டவர் இன்னைக்கே சோமனும் இன்னைக்கு நைட்டே பதில் வரணும்னு. ஆண்டவர் 1 வருஷம் கழிச்சு வருவாரு. ஹலோ, போன வருஷம் கூப்பிட்டு இல்ல அப்படின்னு. God's timing is different but it's perfect. அது மட்டும் என்னால் உறுதியா சொல்ல முடியும். கர்த்தருடைய நேர காலங்கள் வந்து வித்தியாசமா இருக்கலாம், ஆனா சரியான ஏற்ற வேளையில இருக்கணும்ன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்போ காற்று எதிரா இருக்கிறது, அவங்களால போடவே முடியல, துடுப்ப போட்டு அங்கிட்டு போயிடலாம் அப்படின்னா வேலைக்கு ஆகல. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த நிமிஷம் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் அப்படி கேப் எடுக்கிறாரோ வாழ்க்கையில பிரச்சனை வரதான் செய்யும். நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு சபைக்கு வந்துட்டு போயிட்டா பிரச்சனையே வராது அப்படின்னு. அதனால தான் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் நெசசரி டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் us இஸ் சர்ச். இன்னைக்கு நான் வாரம் வந்து சொல்றது பல பேருக்கு காட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர், பட் திஸ் இஸ் த ட்ரூத். சபைக்கு வந்துட்டா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னா, நீங்க சபைக்கு வந்துட்டு வெளியில போய் ஒரு 5 நிமிஷத்துல பிரச்சனை வந்தோடனே உங்களால தாக்கு பிடிக்க முடியல. அதனாலதான் சொல்றோம், சபை தான் முக்கியம்ன்றதை விட நானே சபையாய் மாறுவது தான் முக்கியம். You have to understand that. ஆமென். எந்த இடமாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, ஜெபம் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? சபையை தேடியா போக முடியும்? இருக்கிற இடத்துல உங்க உள்ளத்துக்குள்ள ஜெபம் பண்றீங்க பாருங்க, அதுவே சபை. அதனாலதான் பவுல் உங்களை கேட்டார், நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியாமல் இருக்கிறீர்களா? குவெஸ்டின் மார்க். இன்னுமா உங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்கிறாரு. ஆமென். நம்ம நினைக்கிறோம் இல்ல இந்த வாரம் ஒரே பிரச்சனையா இருக்கு, சண்டே சர்ச்சுக்கு போயிட்டா எல்லாம் சரியா போயிடும். ஓகே, சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, அதே பிரச்சனை திங்கக்கிழமையும் வருது, அதே பிரச்சனை டியூஸ்டே வெனஸ்டேயும் வருது. So it is not about the church, it is about you, each and every individual. உங்களை பற்றி, உங்களுக்குள் நீங்கள் சபையை எப்படி வைத்திருக்கிறீர்கள், that's important.
ஆமென். நான் ஒன்று சொல்றேன், நல்லா கேளுங்க. இந்த இடம் சபைன்னு சொன்னதுனால சபை ஆகாது. இங்க சபையாக இருக்கிற நீங்கள் எல்லாம் வருவதனால இது சபையாக மாறுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த இந்த பில்டிங் இருக்கு பாருங்க, இந்த பில்டிங்லயோ இங்கே போட்டிருக்க போடியம்லயோ இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளையோ தேவன் வாழவில்லை. இங்க வருகின்ற ஒவ்வொருக்குள்ளும் தேவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால் தான் இது சபை. ஆமென். ஸோ சண்டே மார்னிங் இந்த கான்கிரிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னு நீங்களாம் வீட்டுக்கு போயிருந்தீங்க. சர்ச் அப்போ எங்க பாஸ்டர்? அந்த இடத்துல தான் இல்ல, நீங்க உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. You have to understand that. That is why we have to become church. We have to realize we are the church. அதுதான் மிகவும் அவசியம். இன்னைக்கு வாழ்க்கையில பல பிரச்சனைகளை அப்படியே துவண்டு போயிடுறோம். ஏன் அப்படின்னா, நம்மளாம் நினைக்கிறோம், சே பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணல, சர்ச்சுக்கு என்னால போக முடியலனாலும் பரவாயில்ல. You have all the authority to pray and bring the presence of God anywhere, anytime. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எந்த இடமாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, பாஸ்டர் ஃபோன் எடுக்கலைனாலும் சரி, சபைக்கு போக முடியலனாலும் சரி, நான் ஜெபித்தால் தேவன் எனக்கு பதில் தருவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிம்பிள். ஆபத்து காலத்தில் நீ பாஸ்டர் மூலியமாக என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் நீ ஆட்டோ பிடிச்சி சபைக்கு போயிட்டு அங்க ஜெபம் பண்ணு, அப்போ நான் உன்னை விடுவிப்பேன் தேவன் சொல்லல. ஆபத்து காலத்தில் the first command is you call him, not me. நான் கிடையாது. சரி, இன்னைக்கு டாக்டர் ஒருத்தர் இருக்காருங்க. டாக்டருக்கு காய்ச்சல் வந்தா என்னங்க பண்ணுவாரு? டாக்டருக்கே காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவாரு? என்னங்க பண்ணுவாரு? அவருக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை அவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆமாவா இல்லையா? அப்படிதானே? நீங்க இன்னைக்கு டாக்டர் இல்லை, அதனால உங்களுக்கு வைத்தியம் தரல, அவர்கிட்ட போய் கேட்குறீங்க. ஆனா இது அப்படி கிடையாது. இன்னைக்கு யார் ஜெபம் பண்ணாலும் நான் விடுவிப்பேன் தேவன் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்புறம் என்ன காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்குள்ள? பாஸ்டர் மூலியமா ஜெபம் பண்ணிட்டா ரெக்கமெண்டேஷனா? சொல்லுங்க, ரெக்கமெண்டேஷனா? இல்ல நான் சண்டே போய் டைத்தை போட்டுட்டு ஆண்டவர் என்னை காப்பாத்தி விடுறார், லஞ்சமா? அந்த அங்கிள் மட்டும்தான் சிரிக்கிறார். காட் பிளஸ் யூ. அவர் தான் உண்மையா இருக்கார். சிரிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுங்க. நோ. இன்னைக்கு நீங்க என்னதான் பாஸ்டர், சரி நீங்க என்னை முழுமையா நம்புறீங்க, நான் உங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்றேன், நீங்க ஜெபம் பண்றது ஊன்னு கேட்டுட்டு என்னை நம்பலன்னு வைங்க, திங்கக்கிழமை எதுக்காக ஜெபம் பண்ணேன்னா அது பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும். அப்போ என் ஜெபம் எங்க போச்சு? சொல்லுங்க. அப்போ நான் ஜபிச்சது வீணா போயிருச்சு. அப்போ நான் பாஸ்டர் கிடையாதா? கிடையாது. நான் ஜெபம் பண்ணிடலாம், எய்தாப்ல உள்ளவங்க நம்பணும். அதனாலதான் தேவன் எல்லா அற்புதத்துக்கு முன்னாடியும் நீ கூட உள்ளவங்களை கேட்கல, அத அப்பா அம்மா விசுவாசிக்கிறாங்களான்னு கேட்கல. அற்புதத்தை பெற போறது நீ விசுவாசிக்கிறியா? என்ன விசுவாசிக்கிறியா? எனக்குள்ள இருந்து தேவன் உனக்கு அற்புதம் செய்ய முடியும், நீ விசுவாசிக்கிறியான்றது முதல் கேள்வி. விசுவாசிக்கிறேன்னா அப்போ நானும் விசுவாசிக்கிறேன், தேவன் எனக்குள்ள இருந்து உனக்கு அற்புதம் செய்வார்னு தேவன் எல்லா அற்புதங்களையும் நிகழ்த்தினார். ஆமென். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அப்படி இருந்தும் பாஸ்டர் கொஞ்சம் மனசு உடஞ்சிருதே. நம்ம போன வாரம் வென் அப்படின்ற கேள்வியை பார்த்தோம், ஆமாவா இல்லையா? மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள எத்தனை பாயிண்ட் சொன்னேன்? தேவன் எப்போ வேலை செய்வார்னு மறந்தாச்சு. எஸ்தரம்மா அந்த புக்கை தேடுறாங்க. புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க, ஆன்சரை பார்க்க கூடாது. பார்க்காம ஓகே. ஐ டோல்ட் 6 பாயிண்ட்ஸ், 6 பாயிண்ட் சொன்னேன் தேவன் எப்போ வேலை செய்வார்னு. சரி, ஆமா பாஸ்டர் இப்போ தெரிஞ்சிருச்சு தேவன் எப்போ வேலை செய்வார்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. ஆனா இன்னொரு முக்கியமான கேள்வி ஒண்ணு, மறைமுகமான கேள்வி ஒண்ணு இருக்கு. இந்த வெண்ன்ற எப்போன்ற கேள்விக்குள்ள மறைமுகமா ஒரு கேள்வியை ஒளிச்சு வச்சிருப்போம். எப்போதுன்னு கேட்டுட்டா அடுத்து நம்ம கேட்போம், ஏன் பாஸ்டர் ஆண்டவர் இந்த பிரச்சனை எனக்கு தந்தாரு? வை? என்ன நீங்கெல்லாம் கேட்டதே கிடையாதா? கேட்டதே கிடையாது. நீங்க உண்மைக்கும் கேட்டிருக்கோம்ல, நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு இந்த சோதனை, நான் என்ன தவறு செஞ்சேன்னு எனக்கு இந்த சோதனை, எல்லாருக்கும் வந்து தீங்கு செஞ்சேன்னா எல்லாருக்கும் நான் நன்மை தானே செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த பாடு? ஏன்? வை? ஓகே. பிலிப்பியர் 4:8 வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 4:4 நீங்க வாசிக்க.
கடைசியாக சகோதரரே, ம், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ம், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ம், நீதி உள்ளவைகள் எவைகளோ, ம். கற்புள்ளவைகள் எவைகளோ, ஓகே. அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, ம், புண்ணியம் எதுவோ, ம். புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளே என்ன பண்ணணுமா? அப்படி பாத்திரத்துல ஊத்தி வதக்கிட்டுருங்கள்னு இல்லை, சிந்தித்து கொண்டு. நமக்கு அதுதான் வரவே வராது. அதனாலதான் நீங்க ஏன்ற பிரச்சனையில மாட்டிடுறீங்க. ஹலோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, கற்புள்ளவைகள் எவ்வளோ, அவைகளையே சிந்தித்து கொண்டே இருக்கணுமா? ஒரு நேரம் சிந்திச்சு விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அதை மட்டுமே நீ நினைச்சிட்டு இருப்பா. நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எதுக்கு உங்களுக்கு ஏன்ற கேள்வி வரப்போகுது சொல்லுங்க. இப்போ ஒரு பிரச்சனை வருது, அதை விட்டுட்டு நீங்க தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்திருக்கார், நான் துதிக்கின்ற தேவன் எவ்வளவு பெரிய தேவன்னா, அந்த பிரச்சனை அப்படியே ஒன்றும் இல்லாமல் பஸ்பமா போயிருமா இல்லையா? போயிருமா இல்லையா? ஆனா நம்மளுடைய கவனம் இன்னைக்கு எவ்வளவு பெருசாயிருதுன்னா, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதெல்லாம் ஓரங்கட்டு, அழுகை எதுவோ, துக்கம் எதுவோ, சோதனை எதுவோ அதையே சிந்தித்து கொண்டு இருப்போம். அப்படி ஓடினாதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நிம்மதியா ஓடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கிடையாது. பாதி நேரம் இன்னைக்கு நம்ம சோகத்தினாலையும் துக்கத்தினாலையும் மாட்டிக்கிறதுக்கான காரியம் இங்க சரியா இல்லை. ஹலோ, அதுக்கு நீங்க லூசுன்னு நான் சொல்லல, சிந்தைகள் எண்ணங்கள் சரியில்லைன்னு சொல்றேன் நான். இன்னைக்கு சும்மா சாப்பிட்ற நேரம் நிம்மதியா யாராவது ஒரு நேரம் நான் சாப்பிட்டேன் பாருன்னு சொல்லுங்க பாப்போம். நேற்று 3 வேளை சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டீங்க, சாப்பிட்டீங்க. சரி, ஒரு வேளை எதையுமே யோசிக்காம அந்த சாப்பாடை நான் ரசிச்சு சாப்பிட்டேன் பாருன்னு யாராவது ஒருத்தர் இங்க கை தூக்குங்க பார்ப்போம். சாப்பிடும் போதே பில்லு கட்டணும், நாளைக்கு போகணும், காலங்காத்தாலே 6 மணிக்கு வைக்கணும், ஆண்டவரே பாஸ்டருக்கு மண்டையில் உரைக்க வைங்க, லேட்டாக வைக்கணும் சபையை, ஓலா புக் பண்ணா வராது. சாப்பிட்றோமா இல்லையா? உங்களை என்ன செய்ய சொன்னார் ஆண்டவர்? நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுல வேணா ஒரு கோபம் மட்டும் வந்துடும். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறோம். அப்படியா பிடிக்கிறீங்களா? நீங்க ஒரு 3 வேளை சாப்பாடு உங்களால் நிம்மதியா சாப்பிட முடியல. கேட்டா கவலை பாஸ்டர், மாயை, முள். என்ன முள்? என்ன முள்? அதாவது பவுல் முள் எழுதினார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ இங்க எத்தனை பேர் நீங்க பைபிளை வச்சிருக்கீங்கன்னு அப்படியே துப்பாக்கியை வச்சு உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க? நீங்க முள்ளுல நிக்க கொஞ்சம் சொல்லுங்க. பிராக்டிகலி ஸ்பீக்கிங், நல்ல வீட்டில் இருக்கோம், நல்ல 3 வேளை ஆண்டவர் சாப்பாடு கொடுத்துருக்காரு, நல்ல ட்ரெஸ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நகை ஆண்டவர் கொடுத்துருக்காரா? இருக்கா இல்லையா? நான் இப்போ தயவுசெய்து நான் கேட்டுற மாட்டேன், கர்த்தராகிய சித்தம் என்னவென்றால் நீங்கள் நகைகளை போட்டு, நான் அதெல்லாம் ஐ டோன்ட் நீட் தட். ஜுவல்லரி இஸ் நாட் மை டைப். கொடுத்துருக்காரு. அப்படி இருந்து முள்ளா இருக்கான். என்னன்னா இது எல்லாத்தையும் அனுபவிக்காம சீக்கிரம் போய் சேர்ந்துட்டான ஆண்டவரே. முள்ளு எவ்வளோ பெரிய முள்ளு பாருங்க. இதெல்லாம் இப்போதான் வீடை கட்டினா ஆண்டவரே ஆயுசை கூட்டி கொடுங்க, அனுபவிக்காம போய் சேர்ந்துட்டானா என்ன ஒரு பக்தி பாருங்க. பவுல் எவன் எப்போ வெட்டுவானே தெரியாது, அவர் எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட சூழல்ல இருக்கேன், யாவில ஒரு முள் இருக்கிறது அப்படின்னு. நம்ம இங்க எல்லா சுகமும் பெற்று அமுக்கி குலுக்கி சரிந்து விழுபடிக்கு இருந்தாலும் நமக்கு முள் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய சிந்தைகள் எங்க இருக்கு? சோகத்திலையும் துக்கத்திலையும். எதெல்லாம் நடக்க கூடாதோ அதெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நடக்கிற காரியத்துல விசுவாசம் வைக்க சொன்னா நீங்க நடக்காத காரியத்துல விசுவாசத்தை எதுல காட்டுறாங்க பாருங்க. அசைவில்லாமல் பாஸ்டர் எதுவுமே இல்லாத காரியத்துல நாங்க விசுவாசம் காட்டுறோம் அப்படின்னா அது நல்ல காரியத்துல காட்டுங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லையா? இன்னைக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, சோர்ஸே இல்லை, ஆனா தேவன் தந்துட்டாருன்னு காட்டுறது நல்ல எண்ணங்கள், நல்ல காரியங்கள், கரெக்டான விசுவாசம். அதை விட்டு இதை எனக்கு யார் வாங்கி தருவா, இதை நான் எப்படி செய்ய போறேன், அதுக்குள்ள எனக்கு வயசாயிரும், அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும்னா இது யார் உண்டாக்குற பிரச்சனை சொல்லுங்க? இன்னைக்கு கொஞ்சம் வீட்டில் போய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலுமே தேவன் என்னைய சோதிக்கிறாரா, இன்னும் நானே என்னைய சோதிக்கிறேனான்னு கொஞ்சம் அந்த கேள்வியை கேட்டு பாருங்களேன். அப்படியே உட்காந்து ஒரு லிஸ்ட்டும் எழுதுங்க. தேவன் உங்களை அறியாம வந்த சோதனை என்ன, உங்களை அறிஞ்சு வந்த சோதனை என்னன்னு ஒரு லிஸ்ட் எழுதுங்க. முக்காவாசி சோதனை நீங்க தான் உங்களுக்கு உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஹலோ,
95% இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை உங்களுடைய எண்ணங்கள். உங்களை இப்ப நான் குறை சொல்லல, ஆனா அப்படிப்பட்ட சொசைட்டில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் சொல்றது புரியுதா? இவங்க சொல்றதை கேட்டு நடக்கணும், அவங்களுக்காக. இன்னைக்கு we consider the opinions, ஆனா உள்ள ஒரு சத்தம் கேட்குது பாருங்க, அதை நம்ம கேட்க மாட்டோம். அதனாலதான் தேவன் சொல்றாரு, இந்த சபையான உன் ஆலயத்துல புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிருங்க. ஆமே. இதை கேட்டுட்டீங்கன்னா முக்காவாசியான ஏன்ற கேள்வி மறைஞ்சு போயிடும். ரெண்டாவது, இப்போ கப்பல்ல இந்த படகுல 12 பேர் இருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் மார்பிளே சாய்ந்திருக்கிற யோவானும் இருக்காரு, ஆண்டவரை காட்டி கொடுக்க போற யூதாசும் அதுல தான் இருக்காரு, வரி வசூலிக்கிற மத்தையும் அதுல தான் இருக்காரு, மீன் பிடிக்கிற பேதரும் அதுல தான் இருக்காரு. ஆமாவா இல்லையா? 12 கேரக்டர்ஸ். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா சொல்லுங்க? கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வளர்க்கப்பட்டிருப்பாங்க. இந்த சோசன்ற சீரீஸ் பார்த்தீங்கன்னா தோமாலாம் சாப்பாடுக்கு கஷ்டமே படாம வாழ்ந்தவர், ஆனா இயேசு கிறிஸ்துட்ட சேர்ந்ததுல இருந்து எண்ணி சாப்பாடு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கும். 12 பேரும் வித்தியாசமான கேரக்டர். இன்னைக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க பாருங்க, பாஸ்டர் நான் மட்டும்தான் பாஸ்டர் கஷ்டப்படுறேன், அந்நிய தேவனை கும்பிடுறவன்லாம் நல்லா இருக்கான். யார் சொன்னா? யாரு உங்கள்கிட்ட சொன்னா அவங்க நல்லா இருக்காங்கன்னு? வெளியில பாட்ஷா நல்ல சட்டை போட்டு பிரைஸ் லார்ட் அப்படின்னு வந்தா அவங்க நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. யார் ஒருத்தர் ஜாஸ்தியா சிரிக்கிறாங்களோ he is the most depressed man among you. I don't say that, science says so. யார் ஒருத்தர் அப்படியே ஓஹோ கர்த்தர் நல்லவர் பிரதர்ன்றாங்களோ அவர் வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். என்னங்க சீரியஸ்லி? நம்மலாம் இன்னைக்கு நினைக்கிறோம் பார்சா இருந்துட்டா பிரச்சனையே இருக்காதுன்னு. இல்ல. எத்தனை பேருக்கு அம்பானி அவர்கள் தெரியும்? சும்மா சொல்லுங்க. என்ன அம்பானிக்காக ஜோம் பண்ணுங்க நான் சொல்ல போறேன், கையை உயர்த்துங்க. உடனே அவர் என்னமோ அசுத்தாவி மாதிரி பாதியிலேயே அறக்கம்பத்துல. அவரும் மனுஷர் தானே. அம்பானி தெரியும் நமக்கு. இன்னைக்கு நம்ம அம்பானிகிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு. அம்பானி அவர்கள்ட்ட அவருக்கு பிரச்சனை இல்லைன்னு யாராவது ஒருத்தர் இங்க அடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். அவங்கள பிரச்சனையே இல்லை பாஸ்டர், வாழ்க்கை அவ்வளோ சுமூகமா போயிட்டு இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களை விட அவர்கிட்ட தான் பயங்கர பிரச்சனை இருக்கும். ஹலோ, அவர் பையனோட மேரேஜ் நடந்தது. அவர் பையன் ஏறி அவங்க அப்பாவுக்கு நன்றி சொல்றாரு. நான்லாம் நினைச்சேன் உனக்கெல்லாம் என்னடா கஷ்டம் இருக்க போகுது, கையை அப்படி நீட்டினா என்ன வேணாலும் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, எல்லாமே இருக்கு, வெளியில போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்மெல்லாம் அப்படி ஒரு வீடு கொடுத்தா பரலோகமே வேண்டாம்னு அங்கேயே இருந்துருவோம். என்ன என்ன அப்படியே இல்லாத மாதிரி பாஸ்டர் இந்த பணம்லாம் தேவையே இல்லை பாஸ்டர் தான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. நிம்மதியா இருந்துருவோம். நான் நினைச்சேன் என்னடா கவலை இருந்துற போதுன்னா, அந்த பையன் ஏறி பேசினது இன்னும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அவர் ஏறி சொன்னார், நான் வாழ்க்கையில பல கஷ்டங்கள் பட்டிருக்கேன், எங்க அப்பா எனக்கு உதவியா இருந்தாருன்னு அழுதாரு பாருங்க. எனக்கெல்லாம் 2 நாள் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு என்ன கஷ்டம் இருக்க போதுன்னு எங்க அம்மாட்ட புலம்பிட்டு இருந்தேன். அம்மா இவன்லாம் எதுக்கு ஏறி இப்ப கஷ்டம் இருக்குன்றான் அப்படின்னு. ஆனா அந்த பையன் உடல் ரீதியா பயங்கரமா அனுபவிச்சிருக்காரு. ஹலோ, அந்த உடல் ரீதியா அனுபவிக்கும் போது ஸ்லைட்டா தவறி உயிர் போயிருந்தா அந்த பணம் காசுலாம் ஒண்ணுமே இல்லையங்க. ஆமாவா இல்லையா? அப்ப சொல்லுங்க, இந்த உலகத்துல பிரச்சனையே இல்லாத ஆள்னு ஒருத்தர் யாராவது கை நீட்டுங்க பார்ப்போம். இந்தப்பா அவங்க நல்லா இருக்காங்க. என்ன பாஸ்டர் கால்டன் கார்ல வராரு, அவருக்கு பிரச்சனையே இருக்காது. அப்படியா? வாருங்கள் வீட்டிற்கு, புராண கதைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம இன்னைக்கு வெளி தோற்றத்தை பார்த்து இந்த இந்து ரொம்ப நல்லா இருக்காருங்க, என் பக்கத்து வீட்டில் இருக்கிற இந்து, நான் மட்டும் தேவனை துதிச்சுட்டு நான் மட்டும் கிடையாது. 12 டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ், பீட் முஸ்லீம், பீட் ஹிந்து, பீட் ஜெயின், பீட் புத்திஸ்ட், எல்லாரும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. So don't ask the question, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன்? No, everyone in the boat is suffering. Everyone has to suffer. That is life. ஹலோ, எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும். எதற்கு? ஓகே, பிலிப்பியர் 4:11-13 உங்களுக்கான பதில் எதற்குன்னு அதுல இருக்கு. ஏன் கஷ்டப்படுறோம் பாஸ்டர்? பிலிப்பியர் 4:11-13 பவுல் மிக அழகா எழுதியிருக்கார். வாசிங்க பார்ப்போம்.
என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 13வது வசனம் மட்டும் மனப்பாடமா தெரியும். அம்மிக்கல்ல தூக்குறதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் இப்ப தூக்குறேன் பாரு அம்மிக்கல்ல. நான் தான் பிளான் பண்ணியிருக்கேன், சபையை கட்டும் போது நல்ல ஒரு 30 படி வச்சு கட்டிடணும், ஏறி வாங்க அப்படின்னு. பிலிப்பியர் 4:13 ஆட்டோமேட்டிக்கா கேட்டுக்கிட்டே இருக்கும் சபையில. அப்படி படி ஏறுறாங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற. இட் இஸ் நாட் தட். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும், அந்த வார்த்தையை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. 11வது 12வது வசனத்தை கொஞ்சம் திரும்ப வாசிங்க, நம்ம என்னன்னு பேசுவோம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். கொஞ்சம் நிறுத்துங்க. கிறிஸ்தவர்களா இதை நம்ம கடைபிடிக்கணுமா இல்லையா? ஆமா இல்ல, நான் கிரேக்க மொழியில பேசலையே. எந்த நிலையிலையும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நம்ம கற்றுருக்கோமா? இன்னைக்கு நல்ல பெருசா ஒரு 2500 ரூபாய்க்கு ஒரு பைபிள் இப்படி வச்சிருக்கோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமா, கரெக்டு. மனரம்யமா இருக்கீங்களா? இல்ல, ஃபுல்லு மன பிராந்தியா தான் இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு. ஹலோ, என்ன இப்போ மனப்பிராந்தின்னு சொல்லிட்டேன் உடனே பாஸ்டர் ஸ்டேஜில் என்ன பேச்சு பேசுறாரு? என்ன வீட்டில் நீங்க பேசாததான் நான் பேசிட்டேங்க. மனரம்யமாக, அந்த வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? டு பி கண்டென்ட் அட் எவ்ரி சிச்சுவேஷன். மனரம்யமாக. என்ன மனரம்யமாக? எந்த சூழ்நிலையில 6 நாள் எரிகோ சுத்தி உடையிலனாலும் மனரம்யமா பாட்டு பாடிக்கிட்டே சுத்தி வர்றது பாருங்க, அது மனரம்யம். ஹலோ, அவ்வளோ பெருசு கோலியாத் நிற்கும் போதும் இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம்னு சிரிச்சுக்கிட்டே போருக்குள்ள நுழையிறது மனரம்யம். அல்லேலூயா. வேலையை கட்ட சொன்னாரேன்னு கட்டிட்டு ஒரு 300 வருஷம் வெயிட் பண்ணாரு பாருங்க, அது மனரம்யம். எல்லாரையும் வழி நடத்திட்டு வந்து செங்கடல் முன்னாடி பார்வோன் பின்னாடி என்ன தெரிலன்னு அங்கேயும் சந்தோஷமா நின்றுட்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான்னு சொன்னார் பாருங்க, அது மனரம்யம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் எல்லா சோர்ஸ், சொந்த வீடு, சொந்த காரு, பேக்கப்புக்கு பணம், இதெல்லாம் இருந்தாதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில மனரம்யம். நோ. எந்த சூழல் மாறிக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு காலையில வெயில் அடிக்குது, சாயந்தரம் மழை பெய்யும், நைட் ஆனா என்ன ஆயிரும்? எல்லாம் வறண்டு போயிரும். ஆமாவா இல்லையா? ஸ்கூலுக்கு லீவு கிடைக்காது. ஆசீர்வதிக்கிறேன். சொல்லுங்க. இன்னைக்கு 4 சீசன் இருக்கா இல்லையாங்க? 4 சீசன் இருக்கு. குளிர்காலம் இருக்கு, வெயில் காலம் இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி வாழ்க்கையில சூழல் மாறுதா இல்லையா? இந்த சூழல் எப்படி மாறுதுன்னு நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ வச்சே சொல்லி காட்டுறேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் ஓசன்னா இவரை மாதிரி ஒரு தேவன் கிடையாதுன்னா, 2 நாள்ல அடிங்க சிலுவையில அப்படின்னா, மனரம்யமான காரியம். ஹலோ, இன்னைக்கு சூழல் மாறிக்கிட்டே இருக்கு. இயேசு கிறிஸ்து இருந்த சூழல்ல நீங்க இருந்து பார்க்கணுமே. அப்பதான் கழுதையில வச்சு அப்படியே போர்வையெல்லாம் விரிச்சானுங்க, ஆண்டவரே அப்படின்னு. 2வது நாளே தூக்குங்க, இவரை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு தான் கூட வந்தவனே. ஆனா ஆண்டவர் மாறவே இல்லை. யார் மாறினாலும் யார் மாறல? இயேசு கிறிஸ்து மாறவே இல்லை. எல்லா சூழலிலும் மனரம்யமாக தேவைப்பட்ட வார்த்தைகளை பேசிட்டு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்திக்கிட்டு, அதாவது சிலுவையிலையும் மன்னிப்பை செலுத்தினார் பாருங்க, மனரம்யமான காரியம். ஆமென். we have to be content like that at every situation. இன்னைக்கு நமக்கு சும்மா ஒரு சின்ன ட்ரிகர் பண்ணா போதும், நம்ம விடுச்சிடறோம் டபார்னு. ஆமாவா இல்லையா? பெரிய இன்னைக்கு மிசைல் கோடெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. என்ன சிஸ்டர் வாடி போயிருக்கீங்கன்னா போதும், முடிஞ்சு அன்னைக்கு நாளே. ஆமாவா இல்லையா?
வீட்டுக்கு போய் இந்த ஆள் என்ன விளங்காம வச்சிருக்கான், இந்த ஆள் என்ன அப்படியே வச்சிருந்தா, கட்டிட்டு வரும்போதே என்னை விளங்காத ஒரு வீட்டுக்கு கூட்டு வந்து என்ன நான் என்னமோ புதுசா பேசுற மாதிரி பாஸ்டர் சம்பந்தமே இல்லாம பேசுறாரே, இதெல்லாம் நாம் செய்ததே இல்லையே, என் கணவரை நான் இதுவரைக்கும் ஆண்டவன்மார் தான் என்னை கூப்பிட்டிருக்கிறேன். சரி, இன்னைக்கு தமிழ் கலாச்சாரம் படி ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடணும் இல்லை? நீங்க எல்லாம் அப்பான்னு கூப்பிடுங்க. சில பேர், முக்காவாசி பேர் புருஷரை அன்பா கூப்பிடுங்கன்னா என்ன தெரியுமா கூப்பிடுறீங்க? என்னங்க. கூப்பிடும் போதே என்னங்க. ஹலோ, அதாவது கூப்பிடுறதே கேள்வியா தான் கூப்பிடுறது. என்ன என்னங்க, அடுத்த என்னங்க சொல்லுங்க. சின்ன ட்ரிகர் போதும் இன்னைக்கு உங்களை அழகாக உசுப்பி விடுறதுக்கு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நான்சி அக்கா வீட்டுக்கு போகும்போது நான் அப்படியே பார்த்து அப்படியே முறைச்சு பார்த்து, மகளே உன் வீட்டில் முக்கில் அமர்ந்திருக்கிறது ஒரு பேய் அவனை லைட்டாக ட்ரிகர் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு வைங்க, போதும். நான்சி அக்கா அதை நம்பலை. ஆனால் வீட்டுக்கு போகும்போது அந்நேரம்னு பார்க்க கரண்ட்டு போயிருந்து அந்த முக்கில் ஏன்னா கொன்ன எப்போதும் மடக்கி வைக்கிற பேண்ட் அந்த முக்கில் போட்டிருக்காரு, காய போட்டிருக்காரு. நான்சி அக்காக்கு அது இருட்டில் பார்த்தோன்னே என்னன்னு தெரியும், பாஸ்டர் சொன்னது உண்மையா போயிட்டு முக்கில் உட்காந்துருக்கு. போடுறா போன எல்லாருக்கும். உடனே உபவாச ஜபம், மன ரம்மியமா ஆவறதுக்கு உபவாச ஜபம். பேய் வந்தா என்ன வரலன்னா என்ன, நான் மாறவே மாட்டேன் இருக்கிறது தான் மனரம்யம். இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? வாட் எவர் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் யூ, யூ ஸ்டே கான்ஸ்டன்ட். தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. என்ன நடந்தாலும் நான் மனரம்யமா இருப்பேன் இருக்குது பாருங்க, அதுதான் கிறிஸ்தவனுக்கு முதல் அடையாளம், த ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஆமென். தொடர்ந்து வாசிங்க வசனத்தை. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். வாட் a verse. மனப்பாடம் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா. பிலிப்பியர் 4:12. என்ன ஒரு வசனம். வாழ்ந்திருக்கவும் தெரியும். இதெல்லாம் கல்யாண நாளையில சொன்னது பாஸ்டர். அதுக்கப்புறம் எங்க தாழ்ந்திருந்தா வேட்டையாடிட வேண்டியதான் எல்லாரையும். வாழ்ந்திருந்தா நல்லா இருப்போம், நாங்க சபைக்கு போயிட்டு வருவோம், பதிவிஷா இருந்துருவோம். நாங்க தாழ்ந்திருந்தோம்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்? தாழ்ந்திருந்தாலும் வாழ்ந்திருந்தாலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க. அந்த வார்த்தை பாருங்க, எப்படி பாஸ்டர் ஒரு கஷ்டத்தில் எப்படி திருப்தியா இருக்கு? அந்த கஷ்டத்தையே ஆண்டவர் தந்து உங்களுக்கு ஒரு பாடம் தான் சொல்லி கொடுக்க வராருன்னு புரிஞ்சிட்டீங்கன்னு வைங்க, அங்கேயே நீங்க திருப்தி ஆயிட்டீங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை உங்க வாழ்க்கையில் வருது, நீங்க அசராம இதுவும் தேவன் செய்கிறார், ஏதோ நமக்கு சொல்லி கொடுக்கிறார், ஏதோ ஒரு தேவையில்லாத காரியத்தை அகற்றுறதுக்கு தான், இல்ல ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு தான் இப்படி ஒரு தீங்க கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு அதை ரசிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை மாதிரி திருப்தியான மனுஷன் வேற யாருமே கிடையாதுங்க. இன்னைக்கு திருப்தின்றது நல்ல சாப்பாடு சாப்பிடுறதோ பணத்தோட இருக்கிறதோ திருப்தி கிடையாது. உள்ளம் எவ்வளவுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கோ அப்பதான் மனுஷன் திருப்தியா இருக்க முடியும். ஹலோ, நேற்று நான் எங்க அம்மாட்ட ஒரு வீடியோ காமிக்கும் போது ரஜினிகாந்த் ஏதோ ஒரு படத்துல பேசியிருக்காரு, இந்த பணத்தை சேர்த்து என்னையா பண்ண போறீங்க, புண்ணியத்தை சேர்க்கிறவன் தான் நிம்மதியா இருப்பான் அப்படின்னு பேசியிருந்தார். நான் எதர்ச்சியா பார்க்கும் போது அது வந்தது, புண்ணியத்தை சேர்க்கிறவன் தான். இதை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பைபிள் எழுதிட்டு போயிட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஆனா நம்ம கேட்க மாட்டோம். அதாவது எப்போதும் பாட்டு மட்டும் பாடுவோம், இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய நாங்கள் செல்கின்றோம் ஆண்டவரேன்னு பாடுவோம். ஆனா இடுக்கமான வாசலை நீங்க கேட்டீங்கன்னு ஆண்டவர் தந்தாருன்னு வைங்க, ஆண்டவர் மோசமானவர் ஆயிடுவாரு. என்ன ஆண்டவரே என் ஜபத்தை கேட்க மாட்டேங்க, அந்த சிஸ்டருக்கு மட்டும் தான் பதில் சொல்லிங்களா, ஏன் ஜபத்தெல்லாம் கேட்க மாட்டீங்களா? நீங்க தானே கேட்டீங்களா இல்லையா? இப்ப எத்தனை பேர் தேவனுடைய ஞானத்துக்காக ஜெபம் பண்றீங்க? என்ன யாருக்குமே தேவனுடைய ஞானம் வேண்டாமா? உசாரா இருக்கீங்க, ரைட்டு. எத்தனை பேர் ஐஸ்வர்யத்துக்காக ஜெபம் பண்றீங்க? இளங்கோனெல்லாம் ஆளை கை தூக்கிட்டாரு. ஏம்மா நீ ஜெபம் இல்லையா? கை தூக்கிடு. ஐஸ்வர்யத்துக்காக ஜெபம் பண்றோம், உடனே அப்படியே தூக்கி ஆண்டவர் ஐஸ்வர்யம் கொடுத்துருவாரா? முதல்ல வறுமையை கொடுப்பாரு. ஹலோ, ஏன் ஆண்டவர்
வறுமையை கொடுத்து தான் அதை கொடுக்கணும். நேரடியாக கொடுக்கலாம்ல, நம்மளே ஆண்டவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். நேரடியாக பணத்தை கொடுக்க வேண்டியதானே, கஷ்டத்தை கொடுத்து ஏன் கொடுக்கணும்? எதுக்கு இந்த அசிங்கப்படணும்? ஏன்னா அப்படியே பணத்தை கொடுத்தா உங்களுக்கு செலவு பண்ண தெரியாது. வறுமையில தான் ஒவ்வொரு பணமும் எவ்வளவு முக்கியம், யாருக்கு செலுத்தினா சரியா இருக்கும், கூட இருக்கிற யார் கரெக்டா அந்த பணத்தை செயல்படுத்துவான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாது. ரெண்டாவது, வறுமையில தான் கொடுத்த செல்வாக்க வீணடிக்காம சரியா செயல்படுத்துறதுக்கான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும். ஆமென், அல்லேலூயா. வறுமையில தான் இந்த காசு என் சுத்தி உள்ளவங்க கொடுக்கறதுல கிடையாது, இது எல்லாம் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து வருகிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. நீங்க இப்போ ஆஸ்தி கேட்குறீங்க, அந்தஸ்து கேட்குறீங்க, ஆண்டவர் எடுத்த உடனே உங்க சொந்தக்காரங்க மூலியமா கொடுத்துட்டாருன்னு வைங்க, கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க யார்கிட்ட திரும்புவீங்க? சொந்தக்காரங்கள்ட்ட தான் திரும்புவீங்க. ஆமாவா இல்லையா? அதே நிமிஷம் வறுமையில ஆண்டவர் உங்களை சோதிக்கப்படும் போது அப்பயும் நீங்க திருப்தியா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்னா, வாழ்க்கையில எத்தனை 10,000 பேர் விழுந்தாலும் நீங்கள் அசர போவது இல்லை. ஏனால் உங்கள் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? தேவன் மேல் நங்கூரமா இருக்கிறது. அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம கேட்கிறோம் why suffering? வெண்ணுக்கு பதில் தெரிஞ்சிருச்சு. why suffering அப்படின்னா to make you protective. ஆமென். உங்களை கனி தரும்படி மாத்துறதுக்கு சரியான பாதை எதுனா துன்பம் மட்டுமே சரியான பாதை. ஹலோ, கிரேட் யோகிஸ், கிரேட் சேஜஸ் இந்தியாவில் ஏக கணக்கான யோகிமார்கள் இருக்காங்க. எல்லாரும் எழுதிட்டு போன விஷயம் என்னன்னா, தேவனை துன்பத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இது உண்மைன்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்சல்யூட்லி ட்ரூ, மறுக்கவே முடியாது. துன்பத்தில் தான் தேவன் எங்க இருக்கிறார், எப்படி செயல்படுகிறார், எவ்வளவு வல்லமை தேவனுக்கு உண்டுன்னு தெரியுமா இல்லையா? ஆமென். அன்னைக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும், கூட யாரும் இல்லைனாலும் தேவன் என் கூட இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறார் அப்படின்னு தெரியும் நமக்கு. அதனால சூழல் மாறிக்கிட்டே இருக்கும், நீங்க திருப்தியா இருக்க கத்துக்கோங்க. தயவுசெய்து சூழலுக்கு ஏற்ப நான் திருப்தியா இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒன்று சொல்லுவோம் பாருங்க, ஆண்டவரே நடக்கட்டும் நான் நன்றி சொல்றேன். இல்ல, நீ முதல்ல நன்றி சொல்லு, அது தானா நடக்கும். That's how it works. You have to thank first, then you have to go through it. ஆமென். நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்றோம், இன்னைக்கு நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நான் சபைக்கு பாட்டு பாடுவேன். ஆண்டவர் செய்யவே மாட்டார். நீ பாடு, நான் செய்யறேன். நீங்க பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா அவர் உங்களுக்கு மேல பிடிவாதம் பிடிப்பார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே எனக்கு அற்புதம் செஞ்சீங்கன்னா நான் ஜெபம் பண்றேன், நீ ஜெபம் பண்ணு, நான் செய்யறேன். ஜெபம் என்றால் என்ன? பெற்றுக்கொண்டதை போல ஜெபிக்கணும், அதுதான் ஜெபம். ஆமாவா இல்லையா? ஏன் பாஸ்டர் இதை திரும்ப திரும்ப சொல்றீங்க? ஏன்னா வேதத்துல சொல்லுது, உங்களுக்கு என்ன தேவைன்றது நீங்க கேட்பதற்கு முன்பே பரமபிதாக்கு தெரியும். அதை ஏன் போய் திரும்ப ஜெபத்தில் ரிப்பீட் பண்ணும்? அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜெபம் பண்ணும் போதே என்ன வேணுமோ பெற்றுக்கொண்டதா நீ ஜெபம் பண்ணு, முடிஞ்சு போச்சு வேலை. நீ ஜெபம் பண்ணு, அது உனக்கு கிடைக்கும். ஆமாவா இல்லையா? ஆமென். சோ திருப்தியா எப்படி பாஸ்டர் இருக்கணும்? என்ன சூழலா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை பேசி எல்லாவற்றிலும் நன்மை கண்டுபிடிப்பதே திருப்தி. இன்னைக்கு ஒரு ஏதாவது ஒரு சூழல், இன்னைக்கு பால் கொட்டிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு ஏங்க பெரிய பிரச்சனையாக்குறீங்க? ஹலோ, பால் கொட்டிருச்சுன்னா ஏன் பெரிய பிரச்சனை? இது என்ன சகுனம்? வரலாறுல என்ன ஆயிடுச்சு? எங்க வீட்டில் பல தடவை பால் கொட்டிருக்கு, ஒன்றும் நடக்கலையே, நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். உடனே பாஸ்டர் இறந்து விட்டாரு. அது அவர் வாயால் ஒப்பு கொடுத்தது, அது வேற கதை. பேசணும்னா வீட்டுக்கு வாங்க, ஒரு 11 மணி நேரம் கான்வர்சேஷன் இருக்கு. பால் கொட்டுறதும் பள்ளி உழுவுறதுக்கும் இன்னைக்கு நம்ம ஆரோமே என்ன ஆயிர போகுது? இதெல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க வெளியே இறங்கும் போது கரெக்டா மழை பெய்யுது, உடனே போகாம இருந்துருவீங்களா? இன்னைக்கு சொந்தத்தில் ஒரு கல்யாணம் வச்சுக்கலாமா? இன்னைக்கு சாயந்தரம் 8 மணிக்கு கல்யாணம். ஆமீன் சொல்லுங்க. 8 மணிக்கு கல்யாணம். 8 மணிக்கு கல்யாணம், 7:50க்கு மழை பிடிச்சிருச்சு, போறதுக்கு வழியே இல்லை. போகலைன்னா குடும்பத்தில் பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? நல்ல சகனம் இல்லை, ஃபோன் பண்ணி தேவனுடைய சித்தம் இல்லை உன் கல்யாணம், நான் வரமாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? ஆட்டோவை பிடிச்சி சைடு கவர் ஒட்டலைனாலும் நீங்களே கையில் பிடிச்சிட்டு போவீங்களா இல்லையா? வெல்க்ரோவை எப்படியே பிடிச்சிட்டு நனைஞ்சுக்கிட்டாவது போய் கல்யாணத்தை அட்டன் பண்ண போறோமா இல்லையா? அப்போ எங்க போச்சு இந்த சகுனங்கள்லாம்? அப்போ நமக்கு என்ன அப்போ முக்கியத்துவம்? அங்க போய் திருப்தி ஆகணும். ஆமாவா இல்லையா?
கிறிஸ்தவர்ல இன்னைக்கு நம்ம பிரச்சனை வருதோ இல்லையோ, நன்மை தீமை, இன்னைக்கு உடனே நன்மை நடந்தனை மட்டும் நல்லபடியா வந்து சர்ச்சில் பாட்டு பாடக்கூடாது, சோகத்துல வந்து பாட்டு பாடுறது தான் பெரிய ஆள் சபையில. அதனாலதான் அந்த 2 நாணயம் போட்டாங்க பாருங்க ஒரு ஸ்திரீ, அதை ஆண்டவர் பெருசா பேசுவார். ஏன்னா இருக்கிறவன் கொடுக்கறது பெருசு கிடையாது, இல்லாதவன் கொடுப்பதே மேல் அப்படின்றது பணத்தை மட்டும் கிடையாதுங்க. உங்க விசுவாசம் இருக்கு, உங்க அன்பு இருக்கு, ஆமாவா இல்லையா? நீங்க தேவனுக்கு காட்டுற ஒரு அன்பு இருக்கா இல்லையா? இன்னைக்கு சபைக்கு வர்றது என்னைய பார்க்கறது கிடையாது, நீங்க தேவன் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்காக. ஆமென். சோகமாவே இருந்தாலும் நான் சபைக்கு போவேன், ஏன்னா தேவன் நல்லவன்றீங்க பாருங்க, அது விசுவாசம், அது திருப்தி ஆகிறது. அப்படி நீங்க வரும்போது தான் தேவன் என்ன பண்றார், உங்களுக்கு ஏத்த வார்த்தையை சபையில பேசுறாரு, ஆமாவா இல்லையா? அதுதான் திருப்தி ஆவது. எந்த சூழலாக இருந்தாலும் திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாட் எவர் ஹேப்பன்ஸ், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனிடம் மகிழ்ச்சியா இருங்க சிஸ்டர், தேவனுக்குள் மறுபடியும் சொல்லுகிறேன் உங்களுக்கு, மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு, மறுபடியும் சொல்றேன். அப்பதான் உங்க மண்டையில ஏறும் சிஸ்டர், சொல்லிடாதீங்க, நான் சும்மா சொன்னேன், மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. வாட் எவர் ஹேப்பன்ஸ் யூ நீட் டு பி கண்டென்ட், திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். ஓகே ஃபைன். 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையாங்க? ஆமா இல்லை? ஆமென். அப்போ இந்த ஹிந்து முஸ்லீம் பணக்காரன் ஏழை எல்லாம் பார்த்தீங்களா, எல்லாரும் ஒரே கப்பலில் பயணிச்சுட்டு இருந்தோம், ஆமாவா இல்லையா? ஒரே கப்பலில் எவன் உயிர் பழைப்பானே தெரியாது. பணக்காரன் ஏழை. விவேக் அவர்கள், நடிகர் விவேக் தெரியுமா? தெரியாது பாஸ்டர், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. கோபால் கோபால் தெரியுமா? அந்த மாட்டிட்டாங்க எல்லாரும், அவுட்டு. விவேக் அவர்களுக்கு இல்லாத பணம் கிடையாது, அவருக்கு இல்லாத நண்பர்கள் கிடையாது, ஆனா உயிர் ஒரு நிமிஷத்துல போயிட்டு பணக்காரன் ஆண்டவர் காப்பாத்திட்டாரா? சொல்லுங்க. இன்னைக்கு கொரோனால கிறிஸ்தவர்கள் இறக்கவே இல்லைன்னு யாராவது ஒருத்தர் கை உயர்த்துங்க பார்ப்போம். நோ, கிடையாது. எந்த ஒரு சூழல், எப்படிப்பட்ட ஒரு சூழல் பாருங்க, எல்லா மதத்தாரும் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, மக்கள் முக்கியன்றத அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டாங்க உலகமே. மதம் கிடையாது, மொழி கிடையாது, மக்களுடைய ஜீவன் பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்ட காலம் அந்த காலம், ஆமாவா இல்லையா? இன்னைக்கு குடும்பத்துல, நம்ம குடும்பத்திலே நிறைய இருக்கும், ஒரே குடும்பத்துல சிஎஸ்ஐ ஆர்சிலாம் இருக்கு, ஆமாவா இல்லையா? ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் குடும்ப கேதரிங்லாம். உண்மையை தானே சொல்றேன் நானு. இங்க வரும்போதே இவங்க அலையிலையா அப்படின்வாங்க, அவங்க தோத்துறம் அப்படின்வாங்க, அதுலயே பெரிய வெடியா ஆரம்பிச்சிடும். நல்ல குடும்பம். ஆனா அந்த கொரோனா பீரியட்ல நீ ஆர்சியா நீ சிஎஸ்ஐயான்லாம் பார்க்காம ஜாக்கிரதையா இருங்க, நல்லபடியா இருங்க, உங்களுக்காக நான் ஜோம் பண்ணிக்கிறேன் சொல்லியிருக்கோமா இல்லையா? இந்து நண்பர்கள் எத்தனையோ பேர் இருந்தா, அவங்களுக்காக ஜோம் பண்ணீங்களா இல்லையா நீங்க? அப்ப எங்க போச்சு இந்த மதம் இதெல்லாம்? இங்க மதம் இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எல்லோரும் வாழ்க்கையில் பிரச்சனையை அனுபவிக்கிறார்கள். எதற்காக? அவர்களின் நன்மைக்காகவும் அவர்கள் தேவனை கண்டடைவதற்காக பிரச்சனையை அனுபவிக்கிறார்கள். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஓகே, இப்போ இதெல்லாம் நடந்துருச்சு. ஆண்டவர் 4ஆம் மணி வேளையில் இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். இஸ்ரேல் நீங்க போனீங்கன்னா அவங்க வந்து இந்த சம்பவம் நடந்த இடத்த காட்டும் போது ஆண்டவர் எங்க உட்காந்து ஜெபிச்சாருன்னு ஒரு இடத்த காட்டுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா முழு கடலும் நல்லா தெரியுது அங்க இருந்து பார்க்கும்போது. அப்போ என்ன அர்த்தம்? இவங்க கஷ்டப்பட்டு இருக்கதை யார் பார்த்துக்கிட்டு இருந்தா? இயேசு பார்த்து. என்னங்க இது? இரக்கத்தின் தேவன், நீடிய சாந்தம், பொறுமையின் அன்பு. அப்படி சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், வெள்ளை போல சிறர். பாடுறீங்களா இல்லையா? அவர் எப்படிங்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? 12 சீஷர்களை இவர் தான் கூப்பிட்டாரு. அவங்க கஷ்டப்பட்டதை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? சில நேரம் கஷ்டத்துல நின்று அந்த படகுல இருக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. ஹலோ, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சும்மா இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஹலோ, சும்மா இருக்கிறதுனா அப்படியே உட்காந்துருக்க கிடையாது. என்ன நடந்தாலும் நான் அசைய மாட்டேன், அமைதியா இருக்கிறது வந்து சும்மா இருக்கிறதுக்கு அர்த்தம். என்ன சூழல் மாறினாலும், தண்ணியே படகுல நிரம்பினாலும் நான் அசைய மாட்டேன், கர்த்தர் யுத்தம் பண்ணுவான்னு இருக்கிறது சும்மா இருக்கிறது. அது எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா உங்களுக்கு?
மனரம்யமா. தண்ணியே உள்ள வந்தாலும் தண்ணி உள்ள வருதா கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது மனரம்யமான காரியம். ஆமென். தேவன் சில நேரம் உங்க வாழ்க்கையில் நீங்க பிரச்சனை நடக்கும்போது தேவன் எதுவுமே செய்ய மாட்டேன், அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நல்ல நினைவுல வச்சுக்கோங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கஷ்டப்படும் போது தேவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் சிஸ்டர், பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். சரி, பார்த்துக்கிட்டே இருக்காரு. இறங்கி 4ஆம் மணி வேளையில இறங்கி வராரு. வரும்போது பேதுரு என்ன செய்யறாரு? பேதுரு என்ன செய்யறாரு? இயேசுவை பார்த்த உடனே நானும் இறங்கி வரணும், என்னை கூப்பிடுங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? வா அப்படின்ட்டு உடனே பேதுரு இறங்கி போறாரு. என்ன ஒரு பெரிய விஷயம். சீஷர்களே நம்பர் 1 பேதுரு. ஆமாவா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, இயேசு கிறிஸ்துவால மட்டும் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பேதுரு செய்து காட்டுறாருங்க. இது வரைக்கும் யார் தண்ணியில நடந்தது கிடையாது. முதல்ல நடந்தது இயேசு கிறிஸ்து, ரெண்டாவது யாரு? பேதுரு. சரி, இத்தனை வருஷமா நம்ம பேதுருவை கைத்தட்டி என்ன ஒரு விசுவாசம்யா. கடல்ல இறங்கி ஆண்டவர் சொல்லிட்டாரு, நடந்து போயிட்டாரு. எப்படி ஒரு சூதனமா பிரச்சனையில இருந்து இறங்கினாரு பாத்தியா அப்படின்றோம்ல. எப்படி ஆஹா விசுவாசம்னா விசுவாசம், பேதுருவோட விசுவாசம். If you ask me, that is not faith. Getting out of boat is never faith. படகை விட்டு கீழே இறங்கியது மிகப்பெரிய தவறு. அது மிகப்பெரிய அவிசுவாசத்திற்கான அடையாளம். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? அப்ப யார் விசுவாசம் இருந்தா? படகுல ஒரு 11 பேர் அமர்ந்திருந்தாங்க பாருங்க, அவர்களே விசுவாசம் உடையவர்கள். ஹலோ, பேதுருவை காட்டிலும் படகுல அமர்ந்திருந்த 11 பேர் தான் விசுவாசம் ஜாஸ்தி உடையவர்கள். எப்படி பாஸ்டர்? ஏன்னா 45வது வசனத்திலையும் 46வது வசனத்திலையும் தேவன் அவர்களுக்கு கட்டளை இட்டார்னு இருக்கு. இந்த படவில் ஏறி அப்புறம் போங்கள் என்று கட்டளை இட்டார். இப்போ என் கேள்வி என்னன்னா, ஒன்னு இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே தெரியும் இந்த புயல் வரப்போகுதுன்னு. இல்ல அப்படியே தெரியலனாலும் புயல் வரும்போது அவர் பார்த்துட்டு தானங்க இருந்தாரு. he saw அப்படின்னு இருக்கு. அவர் கண்டு, அவர்கள் கஷ்டப்படுகிறதே அவர் கண்டு அப்படின்னு இருக்கும் போது ஒரு நூற்றுவ தலைவனுக்கு வார்த்தையை அனுப்பி அற்புதம் செய்யற இயேசு கிறிஸ்துக்கு கடல் அமைதியாருன்னா ஆயிருக்குமா இல்லையா? ஆயிருக்குமா இல்லையா? ஆனா அதையும் பார்க்கிறார், அதையும் அனுமதிக்கிறார். அதை நிறுத்துவதற்கு 4ஆம் மணி வேளையில் இறங்கி நடந்து வருகிறார். தேவனுடைய கட்டளை என்ன? படவில் ஏறி அப்புறம் செல்லுங்கள், கீழே இறங்கி என்னை நோக்கி வாருங்கள் கிடையாது. சரி, இயேசு கிறிஸ்து 4ஆம் மணி வேளையில நடந்து வந்தாரு. பேதுருவா கேட்டாரா? இல்ல இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து நீ நடந்து வான்னு சொன்னாரா? பேதுருவா தான் கேட்டார். ரைட். இந்த படகுக்கும் பைபிளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இயேசு இல்ல தேவன், பிதாவாகிய தேவன் பைபிள்ல என்னெல்லாம் முக்கியமான காரியமோ அதெல்லாம் படகுல போட்டுதான் டெஸ்ட் பண்ணுவார். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? நோவா பேழை, ஆமாவா இல்லையா? முக்கியமான எல்லாவற்றையும், எல்லா உயிரினங்களையும் படகுல போட்டு ஆண்டவர் காப்பாத்தினார். மோசே எப்படிங்க தப்பிச்சாரு? சின்ன ஒரு செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்களா இல்லையா? ரைட். இயேசு கிறிஸ்து ஊழியம் ஆரம்பிச்சு போடியம் எது தெரியுமா? பேழை, பேதுருவோடைய பேழை. ஆமாவா இல்லையா? பேதுருவோடைய பேழை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை ஒரு படகுல போட்டு உங்களை டெஸ்ட் பண்றாருன்னா தயவுசெய்து ஆண்டவரை ஏன் கேட்கறத விட படகுல போட்டிருக்காருனா நான் முக்கியம், நான் விலை மதிப்பற்ற காரியம், தேவன் என்னை ஏற்ற வேளையில் வெளியே கொண்டு வருவார் நீங்க சந்தோஷப்படணுமே தவிர துக்கப்படக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை தனியா விட்டுட்டாரு, நடுக்கடல்ல தவிக்க விட்ட. நீங்க படகுல இருக்கிறதே பெரிய விஷயம்தான். நீ பெரிய காரியத்துக்கு உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன்னை நான் அழைத்திருக்கிறேன்றதுக்கு சொல்லாம ஆண்டவர் உங்களை படகுல போட்டிருக்கதே பெரிய விஷயம் தாங்க. ஹலோ, இன்னைக்கு நம்மளாம் நினைக்கிறோம் சேஃபா அக்கறைக்கு போயிட்டாதான் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு. படகுல இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. ஏன்னா இந்த 12 பேரும் தான் என்ன பண்ண போறாங்க? உள்ள இருக்கிற இந்த 12 பேரும் தான் தேவன் யாருன்றதை இந்த உலகத்துக்கே சொல்ல போறாங்கன்னு தெரியும். சோதிக்கணுமா இல்லையா? படகுல போட்டு வச்சிருக்கார். போட்டிருக்கும் போது தேவன் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொல்லல, ஆனா பேதுரு படகை விட்டு இறங்கி போயிட்டார். இது விசுவாசம் கிடையாது. தட் இஸ் நாட் ஃபெய்த்ஃபுல்னஸ், தட் இஸ் ஃபியர். அது பயம்.
ஹலோ, என்ன பாஸ்டர் தண்ணியில் நடக்கிற சாதா கிடையாதுதான். ஆனா தேவன் சொல்லவே இல்லையேங்க, படகுல விட்டு இறங்கி வாங்கன்னு சொல்லவே இல்லையே. அப்படின்னு பார்த்தா பேதுருவை விட யோவான் தானே முதல்ல இறங்கி வந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? ஏன்னா யோவான் யாரு? மார்பிளே சாய்ந்திருக்கிற மனுஷனா இல்லையா? அவர் இறங்கி இருக்கணுமா இல்லையா? சரி, பேதுரு நடந்ததை பார்த்து அடுத்து மத்தேயு இறங்கி இருக்கலாம், மார்க் இறங்கி இருக்கலாமா இல்லையா? ஏன் வேற யாருமே இறங்கல, பேதுரு மட்டும் இறங்கி போயிட்டார்? ஏன்னா இது பயத்திற்கான செயல். தேவன் சொல்லாத காரியத்தை செய்ததனால் இது விசுவாசம் கிடையாது. இப்போ 45 இருந்து 52 வசனம் வரைக்கும் வாசிட்டீங்க. ஏன் மார்க் மட்டும் பேதுரு இறங்கி போனதை எழுதல? மத்தேயு எழுதியிருக்காரு, லூக்கா எழுதியிருக்காரு, மார்க் ஏன் எழுதலன்றது என் கேள்வி. ஏன் பொறாமையா, போட்டியா? கிடையாது. தேவன் சொல்லி மீறி செய்த காரியத்தை தன் புத்தகத்தில் எழுத வேண்டாம் என்று அவர் தேவைப்பட்டதை மட்டும் எழுதியிருக்கிறார். தேவன் சொன்னதை பேதுரு செஞ்சாராங்க? தேவன் சொன்னதை பேதுரு செஞ்சாரா? கிடையாது. இன்னைக்கு நீங்களும் நானும் படகுல இருக்க 11 பேர் மாதிரி இருக்கோமா, இல்ல பேதுரு மாதிரி இருக்கோமா? சற்று யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு பேதுரு மாதிரி என்ன பண்ணிடுறோம்? தேவன் ஒரு சோதனையை நம்ம நல்லதுக்கு தான் போட்டிருக்காரு. ஆனா நம்ம பிரஷர் தாங்க முடியாம என்ன பண்ணிடுறோம்? படகு விட்டு இறங்கி, ஆண்டவரே என்னால முடியல, என்னை காப்பாத்துங்க. கல்யாணம்ன்ற படகுல போட்டிருக்காரு. இன்னைக்கு பிள்ளைகள்லாம் பார்க்கணுமே, படகுல போட்டு 3 நிமிஷத்துல தாவிடுது வெளியில. வேண்டா, டிவோர்ஸ். ஏன்னா ஒரு 2-3 அலை அடிச்சிருச்சான். கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வரும்போது எல்லாரும் கர்த்தர் உங்களை ரட்சித்து விட்டார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இட் இஸ் ட்ரூ. இன்னைக்கு நிறைய நேற்றுலாம் ஒரு வீடியோ பார்த்தேன். ஹோல் குரூப் இஸ் ஸ்பீக்கிங், God is so peaceful, God is going to bless you, God is going to anoint you. Absolutely true, but you have to suffer first. Whatever it takes, you have to suffer. Because attaining Christ, you have to suffer first. கிறிஸ்தவம் சொல்லுங்க பாப்போம். நீங்க யாராவது, நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவன்னா நீங்க கிறிஸ்தவ மதம்னு சொல்லுவீங்களா இல்ல கிறிஸ்தவம்னு சொல்லுவீங்களா? கிறிஸ்தவம் இந்த வார்த்தையை 2ஆ பிரிங்க. கிறிஸ்து. கடைசி வார்த்தை என்ன? தவம். தவம் என்றால் என்ன? ஒரு வரம் பெறுவதற்கோ ஒரு பெரிய காரியத்தை அடைவதற்கோ பல மணி நேரம் பல வருடங்கள் காத்திருப்பதுதான் தவம். ஆமாவா இல்லையா? கிறிஸ்துவை அடைய வேண்டும் என்றால் தவம் செய்துதான் ஆக வேண்டும். எடுத்துக்காட்டு யார் பாஸ்டர்? இயேசு கிறிஸ்து தான். 18 வருஷம் எங்க போனாரு? தவம் இருந்தார். கிறிஸ்து என்றதை தனக்குள் அடைவதற்கு தவம் என்றார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவம்னா நான் நினைக்கிறோம் சண்டே வந்து ஜோமனிட்டா பிரச்சனையே இருக்காது வாழ்க்கையில அப்படின்னு. அப்ப நான் முழு உலகமும் வந்து சண்டே சர்ச்சில் ஜோமனிட்டா பிரச்சனையே இல்லையேங்க. சண்டே வந்து சர்ச்சில் ஜோம் பண்ணிட்டா தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்னா முழு உலகம் சண்டே சர்ச்சில் எல்லாம் இருக்கணும். பட் ஸ்டில் வை சொல்லுங்க. கிறிஸ்தவத்தை பத்தி ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லா ஆகணும் அப்படின்றதுனால நான் கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டேன்னா, this is the most heartbreaking rule. First you have to suffer, then you will succeed. ஹலோ, அக்கறைக்கு போயிடணும் பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா சரி, கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டீங்க, அக்கறைக்கு போயிடுவோம்னா ஆண்டவர் முதல்ல நல்லா உங்களை சோதிச்சு பார்ப்பார், அப்புறம் தான் அக்கறைக்கு கொண்டு போவார். ஆமாவா இல்லையா? கிறிஸ்தவம் என்றால் யூ ஹேவ் டு சஃபர். இயேசு கிறிஸ்து வந்தாரு, ஆஹா நான் எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, ஞானஸ்தானம் எடுத்தேன், எல்லாரையும் ஆசீர்வதிச்சேன், இப்போ நான் பரத்துக்கு ஏறிடுறேன், உங்க பாவத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு போயிட்டாரா? He needed to suffer. உயிர் தெழுணும்னா முதல்ல இறக்கணும். You have to die. அதனால தான் ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஒரு வசனம் சொல்லுவாங்க. என்ன வசனம்? பழையவை எல்லாம் ஒளிந்து, அப்படி எடுத்து அப்படி வெளியில வந்தோடனே நமக்கே ஒரு இமேஜினேஷன் இருக்கும், அப்படியே வெள்ளை புறா வந்து நம்மகிட்ட உட்கார்ற மாதிரி. ஆமாவா இல்லையா? ஒரு கற்பனை அப்படிலாம் நினைச்சுக்குவோம். நாங்க இஸ்ரேல்ல ஞானஸ்தானம் எடுத்தோம், ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. எங்க அண்ணன் இருக்காரு பாருங்க, அவர் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இறங்குறாரு, நான் மூழ்கி எந்திரிக்கும் போது காசு கொடுத்துட்டு போறேன், புறாவை பறக்க விடுங்க அப்படின்னு. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க.
நமக்கெல்லாம் அப்படி எந்திரிச்ச உடனே புது சிருஷ்டி ஆயிட்டோம் அப்படின்னு போய் நைட்டு வீட்டில் பையன் வந்து அம்மா சப்பாத்தி கொடுமா பொழிச்சுன்னு வைக்கிறீங்களே, புது சிருஷ்டி ஆயிட்டீங்களா? அதே கோபம் இல்லை? என்னங்க இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்க? கையை எடுத்துங்க. கையை இறக்க. ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி நான் 90% கோவப்பட்டேன் பாஸ்டர், ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் ஒன்லி 10% யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி எனக்கு பொறுமையா இருக்காது பாஸ்டர், ஆனா ஞானஸ்தானத்திற்கு அப்புறம் அப்படியே பொறுமையா பழையவை எல்லாம் ஒளிந்து போய். அப்படியா? பழையவை எல்லாம் ஒளிந்துருச்சா? அதனாலதான் போன வாரம் நீங்க புருஷர்கிட்ட சண்டை போட்டீங்களா? 2008 நடந்ததை நினைச்சு சண்டை போட்டீங்களோ? பழையவை எல்லாம் ஒளிஞ்சிருச்சுன்னா 2008 உள்ளது ஏன் ஞாபகம் இருக்கு? ஹலோ, அதாவது ஸ்திரீகள் நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்களுக்கு கணக்கு புக்கோ கேலண்டரோ தேவையே இல்லை. எந்த தேதி, எந்த நேரம், எந்த முகம், எந்த சட்டை, எந்த இடம் எல்லாம் ஞாபகம் எடுக்கிற ஸ்திரீகள் நீங்க. ஆமாவா இல்லையா? பழையவை எல்லாம் ஒளிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கே போயிருக்கணும்ல. சொல்லுங்க. That is not it. இறக்கணும்னு இருக்கு. You have to die first at Christianity. அப்படின்னா என்ன? பழைய எண்ணங்கள், பழைய குணங்கள், பழைய அவிசுவாசமான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு புது சிருஷ்டியாக எழுந்திருப்பதே கிறிஸ்தவம். முதலில் இறக்க வேண்டும், அப்பொழுது உயிர் தெழுத வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இங்க அலை அடிச்சுக்கிட்டு இருக்கு, தேவன் கட்டளை கொடுக்கவே இல்லை நீ இறங்கி வான்னு. பேதுரு பாட்டுக்கு இறங்கி வந்துட்டாரு. இதை நம்மலாம் விசுவாசம் நினைச்சுக்கிட்டு இருக்கோமே. சரி, நான் என்ன கேட்கறேன்னா, பேதுரு இறங்கி வந்தாரு, இடையில கொஞ்சம் அலைகளை பார்த்து ஒரு மாதிரி சம்பிச்சு போய் கீழே உழுவ போகும்போது ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. இப்போ இயேசு கிறிஸ்து கருணையின் தேவனா என்ன பண்ணிருக்கணும்? யாருமே செய்யாத ஒரு காரியத்தை பேதுரு செஞ்சிருக்காரு. அதாவது என்ன? விசுவாசம் கொண்டு இறங்கி வந்திருக்காரு கொஞ்சம் தூரம். ஆமாவா இல்லையா? அதுக்கு பாராட்டி இருக்கணுமா இல்லையா? இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து என்ன சொல்லிட்டாரு? விசுவாசம் இல்லையா உனக்குன்னு கேட்டுட்டாரு. ஓ யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த். 11 பேரை கேட்கலையேங்க, இறங்கி வந்த பேதுருவை தானே கேட்டார். நம்மளாம் நினைச்சுக்கிட்டோம் அவர் திரும்பி பார்த்து விழுந்ததுனால கேட்டாருன்னு. ஆண்டவர் கேட்டது, நீ ஏன் படகை விட்டு இறங்குன? இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து கேட்கிற காரியம், நீங்க ஏன் படகை விட்டு இறங்குனீங்க? Why did you get down of the boat? சொல்லுங்க. நம்ம யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், நம்மளை நாமே சரிப்படுத்தி கொண்டு சிந்தித்துக் கொள்வோம். சொல்லுங்க. ரொம்ப கிட்டக்க இருப்போம் நம்ம ஆசீர்வாதத்துக்கு, ஆனா அந்த பிரஷர் தாங்க முடியாம யார் ஏதாவது சொல்லிடுவாங்க, யார் ஏதாவது செஞ்சிருவாங்கன்றதுனால டக்குன்னு நம்ம படகு விட்டு இறங்கிடுறோமா இல்லையா? ஆண்டவர் என்னால் முடியல. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் எதுவுமே செய்யாத மாதிரி இருக்கிற நேரம் நீங்களே ஒரு செயல் செய்றீங்க பாத்தீங்களா? இதை செஞ்சு அதுல போடுறது, அதை செஞ்சு இதுல போடுறது, அதுவும் படகை விட்டு இறங்குவதற்கு சமம். ஹலோ, இன்னைக்கு விசுவாசம் உள்ளவர்களா, whatever happens you stay on the boat. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன நடந்தாலும் நீங்க படகுல நிலைச்சு நில்லுங்க சிஸ்டர். whatever happens you stay on the boat. எங்க படகுல இப்படி போடுற மாதிரி கையை போடுங்க, பக்கத்தில் உள்ள சிஸ்டரை பிடிங்க, அப்படியே ஆட்டுங்க. அப்படி என்ன நீங்க எல்லாம் செய்ய மாட்டீங்களா? ஆண்கள்லாம் நல்லா போட்டு ஒரு குலுக்குங்க. அதாவது என்ன புயல்னா என்னன்னு காட்டுங்க ப்ளீஸ். ஞானதாஸ் அங்கிள்லாம் காட்டுங்க, புயல்னா என்னன்னு காட்டுங்க. அப்படியே என்ன நல்லா ஆட்டுங்க. நீங்க எல்லாம் ஆட்ட மாட்டீங்களா? நீங்க ஆட்டுற ஆட்டில் அவங்க சேரை விட்டு எந்திரிச்சிடணும். ஆட்டுங்க பார்ப்போம். கேமராவை யாரும் தள்ளி விட்டுறாதீங்க. இப்போ அப்படி ஆட்டின உடனே இறங்கிட்டீங்களா? சேரை விட்டு எந்திரிச்சு போயிட்டீங்களா? ஆண்டவர் என்னை காப்பாற்ற வரலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? எப்படியும் உழுவ மாட்டோம், புஷ்டியா உட்காந்துருக்கோம், கவலை இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாஸ்டர் முடிச்சிருவாரு, அதனால உழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சும்மா எக்ஸ்பெரிமெண்ட். தெரியுறதுனால தானே அமைதியாக உட்காந்துருக்கீங்க, தெரிகிறதுனால தானே அமைதியாக இது கொலம்பஸ்ல ஏறுறீங்க இப்போ எக்ஸிபிஷன் போய், உங்க நேரத்துக்குன்னு அது இல்லாத மாதிரி ஆடுதுன்னு வைங்க. அப்போ நான் பக்கத்தில் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பக்கத்துல இருந்து நட்டு கலந்துருச்சா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன பண்ணுவீங்க நீங்க? ஆண்டவரே நான் வாரம் சபைக்கு வந்துடுறேன், டெய்லி 10 வருஷம் வாசிடுறேன், நீ எப்படியாவது காப்பாத்துங்க.
ஏன்னா நமக்கு தெரியாது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. அதனால நம்ம பயத்துல அப்படியே கட்ட 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 கட்டன்னு ஆடுவா இல்லையா? எனக்கு தெரிஞ்சதுனால நீங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஞானத சங்கல்லாம், ஏன்னா நமக்கு தெரியும் எதுவும் ஆக போறது கிடையாதுன்னு. தட் இஸ் ஹவ் யுவர் மென்டாலிட்டி ஷுட் பி. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, போன வாரம் தான் கற்றுக்கிட்டோம், திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார், ஏற்ற வேளையில் நம்மளை காப்பாற்றுவார், ஜெபித்தார் பதில் தருவார், நமக்குள்ளே இருந்து அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இதை எல்லாம் தெரிந்த நீங்கள் சற்று இந்த உலகத்தின் அப்படியே ஆற்ற ஒரு காரியத்துக்காக ஏன் பயப்படணும்? நம்ம சொல்லுங்க. ஸ்டாண்ட் ஸ்டில். இறங்குறது பெருசு கிடையாது, போட்ல நிக்கிறது தான் பெருசு. ஆமென். வாட் எவர் ஹேப்பன்ஸ், அப்படியே ஆடினாலும் போட்ல என்ன நடந்தாலும் பாருங்க, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, பேதுரு கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி. That is faith. Amen. That is faith. And when you stand still, அப்படி நீங்க படகுல இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து, இப்போ இயேசு கிறிஸ்து உங்க படகுல வந்து காப்பாற்ற மாட்டார், அவர் வானத்துல இருக்கார், அப்படிதானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இயேசுன்ற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மீட்பர். ஆமென், ஆமென். இப்போ உங்களுக்கு உடல்ல ஒரு வியாதி இருக்கு, உங்களுக்கான மீட்பு என்ன? இயேசு கிறிஸ்துன்ற மனுஷன் கிடையாது, ஆனா என்ன உங்களுக்கு தேவை? சுகம். ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து மூலியமாக சுகம் தான் தேவையே தவிர இயேசு கிறிஸ்து கிடையாது. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு சுகம் தான் மீட்பு. அந்த நிமிஷம் பெதஸ்தால 39 வருஷம் நடக்க முடியாம இருந்தவருக்கு சுகம் தான் மீட்பே தவிர இயேசு கிறிஸ்துன்ற மனுஷன் கிடையாது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? மீட்பு தான் தேவை. அப்போ நீங்க உங்க படகு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அப்படியே அசையாம நிக்கும் பொழுது உங்களுக்கான மீட்பு உங்கள் கதவை தட்டி உங்கள் படகில் ஏறும். நீங்கள் காத்திருங்க. You have to stand still. You don't have to go search for solution. நம்ம இன்னைக்கு செய்யற தப்பே அதுதான். படகுல இருந்து இறங்கி சொல்யூஷன் எங்க, பிரச்சனைக்கு தீர்வு எங்க, இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ண நடக்குமா, அந்த பாஸ்டர், நோ நோ நோ, யூ ஸ்டாண்ட் ஸ்டில். இயேசு கிறிஸ்துவே உங்க படகுல வந்து ஏறுவார். ஆமென். உங்க விசுவாசத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். மன ரம்யமா இருக்கீங்களா? சே, எது நடந்தாலும் அசையாம இருக்கீங்களா? நீங்க அசையாம இருக்கும் போது ஒரு அளவுக்கு மேல அவரே தாங்க முடியாம உங்க படகுல வந்து ஏறி அப்படியே அரவணைச்சிருவார். டக்குன்னு வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கு, வந்து அவர் ஏறின உடனே அந்த காற்றுடைய சீற்றம் அப்படியே அமைதியானதுன்னு இருக்கு. அமைதியான பிறகு ஒரு வசனம், ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு, இமீடியட்லி they went to the shore. ஹலோ, கடலுக்கு நடுவுல கப்பல் இருக்கு, தேவன் வந்து ஏறின உடனே கடற்கரைக்கு போயிட்டாங்க இருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கின்ற காரியங்கள் எப்படி வரும்ன்றதை விட அறியாத காரியங்கள்ல உனக்கு செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லையா? அறியாத காரியத்தையும் எட்டாத காரியங்களையும் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமென். நீங்க எதுவுமே செய்யாம அமைதியா இருந்தீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் உங்க படகுல ஏறி இந்த காற்றையே அமைதியாக்கி எப்படி ஏன்ற காரணங்களை விட அடுத்த நிமிஷம் நீங்க கரைக்கு வரும்படி ஆண்டவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. சரி, இருந்தாலும் எனக்கு என்ன இப்போ ஒரு கேள்வினா, படகுல தேவையில்லாத ஒரு வெயிட் ஒன்று இருக்கு. என்னன்னு கவனிச்சிங்களா? மீதி உள்ள காரியங்கள் தேவையில்லாத வெயிட்டுங்க. இப்போ அதையும் வச்சுட்டு ஏன் சுமந்துக்கிட்டு போவான் சொல்லுங்க? நானா இருந்தா முதல் வேலையா தூக்கி வெளியே போட்டுருவேன். செஞ்சிருப்போமா இல்லையா? நம்ம காப்பாற்றப்படணும்னா செய்வோமா இல்லையா? கப்பல் மூழ்காம இருக்கணும்னா, மேல மிதக்கணும்னா என்ன பண்ணுவோம்? தேவையில்லாத வெயிட்டெல்லாம் தூக்கி வெளியில போட்டுருவோம். ஆமாவா இல்லையா? பாஸ்டர், என் வாழ்க்கையில தேவையில்லாத வெயிட்டா இருக்கிறது என் கணவர் தான் பாஸ்டர், தூக்கி போடுங்க வெளியே. தேவையில்லாத வெயிட்டெல்லாம் தூக்கி இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவத்துல பேசுறோம். தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி வெளியே போடும், அப்பதான் மனசு நிம்மதியா இருக்கும். இங்க தேவையில்லாத காரியம் ஒன்று கப்பல்ல இருக்கேங்க, மீதம் உள்ளதை சாப்பிடவும் முடியாது, சாப்பிட்டுட்டு மீதி போட்டதை எடுத்துருவான்னு எதுக்கு ஆண்டவர் சொல்லணும் சொல்லுங்க? தேவையே கிடையாது, ஆனா அது கப்பல்ல இருக்கு. எதற்காக? வசனம் 52 என்ன சொல்லுது? அவர்கள் அதை பற்றி சுத்தமா மறந்துட்டாங்க, அவர்கள் இருதயம் கடினப்பட்டதுன்னு இருக்கு. 52 வாசிங்க. அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனாங்க. கப்பல்ல இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியல. முதல்ல என் கேள்வி என்னன்னா, ஏன் கப்பல்ல இருக்கணும்? வேலையே கிடையாது, அதை வச்சு எந்த அற்புதமும் கிடையாது, அப்புறம் ஏன் கப்பல்ல இருக்கணும்?
ஏன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சில நேரங்கள் ஆண்டவர் இறங்கி வர நேரம் ஆனாலும் இந்த மீதம் உள்ளதை பார்த்தோன்னு வைங்களேன், உங்களுக்கு விசுவாசம் பிறந்துடும். எப்படி பாஸ்டர்? ஏன்னா அதை பார்க்கும்போது சற்று முன் இந்த அற்புதத்தை செய்த தேவன் இதிலிருந்தும் என்னை விடுதலை தருவார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள பிறந்துடும். அதனாலதான் அந்த கப்பல்ல மீதம் உள்ள காரியங்கள் இருந்தது. அல்லேலூயா. தேவன் சும்மா பொழுதுபோக்குங்க எடுத்துருவாங்கப்பா. ஏன்னா 5 அப்பம் 2 மீனை பெருக்கிறவருக்கு தான் சீஷர்களுக்கு புது சாப்பாடு கொடுக்க தெரியாதா என்ன? நல்லாவே தெரியும் அவருக்கு. எதுக்கு மீதம் உள்ளது அங்க வச்சிருக்கார்? இப்போ நீ கடினமான சூழல்ல போற, ஆனா நினைவில் வைத்துக்கொள், அன்று உன்னை விடுவித்த தேவன் இன்றும் உன்னை விடுவிப்பார். அதற்கான அடையாளம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. பிடிச்சுக்கோ, மீதம் உள்ளதுல இருக்கு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? இருதயம் கடிதப்பட்டதனால் மீதம் உள்ளதை பார்க்க மாட்டேன்றோம். நம்ம கிறிஸ்தவர்களுக்கான பிரச்சனையே அதுதான். தேவன் எனக்கு எப்படி செய்வார், தேவன் எப்படி என்னை காப்பாற்றுவார். அப்படியா? கொஞ்சம் பாச போட்டு உங்க வாழ்க்கையில கொஞ்சம் திரும்பி பாருங்க, தேவன் அற்புதம் செய்ததே இல்லையான்னு. எத்தனையோ இடத்துல அவமானப்பட்டிருக்கணும், எத்தனையோ இடத்துல ஆக்சிடென்ட்ல உயிர் போயிருக்கணும், எத்தனையோ இடத்துல கொரோனால உயிர் போயிருக்கணும். ஆனா எல்லாவற்றிலும் காப்பாத்தி அசிங்கப்பட வேண்டிய இடத்துல உங்க தலையை உயர்த்தி, வெட்கத்துக்கு பதிலாக உங்களை தலையை உயர்த்தி அங்க நிறுத்தினார்ல, அப்படி செய்யக்கூடிய தேவன் இப்போ இருக்கிற பிரச்சனையிலையும் உங்க தலையை உயர்த்த வல்லவர். அல்லேலூயா. நம் இருதயம் கடினப்படுவதனால் அதை பார்க்க மாட்டேன்றோம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான், இதை நீ பார்த்துட்ட அப்படின்னா இந்த புயலுக்கான பயம் உன்னை விட்டு நீங்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் இதை செய்யறாருனா இதையும் செய்ய வல்லவர். நீ விசுவாசமா எந்திரிக்கும் போது அவருடைய சன்னதியில நீ பாட்டோடையும் புகழ்ச்சியோடையும் ஆர்ப்பரிப்போடையும் ஆனந்த களிப்போடையும் வருவார். ஆமென். 2வது கொரிந்தியர்ல ஒரு வசனம் இருக்கு, அதை நீங்க கவனிச்சிட்டீங்க அப்படின்னா ஜெபம் பண்ணும் போது ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏற்க ஆரம்பிச்சிருங்க. வித் தேங்க்ஸ் கிவிங் எவ்ரி பெட்டிஷன் எவ்ரி ரிக்வெஸ்ட் வித் தேங்க்ஸ் கிவிங். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டா என்னங்க உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். பார்த்துட்டீங்க. இன்னைக்கு நானும் ஸ்டாலின் பாஸ்டரும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட போறோம். ஹலோ, உடனே ஆமைன்லாம் வராது. எங்களையும் கொண்டு போங்க பாச்சார், யாரையும் கொண்டு போக மாட்டேன். நானும் பாஸ்டர் ஸ்டாலினும் போகிறோம், சாப்பிட போகிறோம். 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தோன்னே எனக்கு பயம். ஐயோ, எதை ஆர்டர் பண்ணாலும் 200 ரூபாய்க்கு மேலே வந்துடும் போலயே அப்படின்னு அப்படியே பயந்துகிட்டே இருக்கும் போது பாஸ்டர் ஸ்டாலின் என்னை கூப்பிட்டு, டோன்ட் வெரி பாஸ்டர் அப்படின்னு பர்ஸை காட்டினா அப்படியே டாலராக அடுக்கி வச்சிருக்காரு. அதுக்கும் ஒரு கைத்தட்டு கிடையாது. எல்லாம் அவிசுவாசமான ஜனங்கள். அப்படி $1000 காட்டணும்னு எனக்கு எப்படி இருக்கும்? உள்ள வைங்க பாஸ்டர் அப்படின்ட்டு வெயிட்டர் கொண்டு வந்து எல்லாத்தையும் அடுக்கு. சாப்பிடுவானா இல்லையா? எதனால? ஏன்னா நான் பார்த்துட்டேன், இருக்கு, காசு இருக்கு. அதனால அது வரைக்கும் பம்பி வெயிட்டர்லாம் பார்த்து வணக்கம் வாங்க சார் அப்படின்னு உள்ள போன நான் சப்ஸ்டன்ஸ் எசன்ஸ் தேவையான காரியம் இருக்குன்னொன்னே நம்ம ஆட்டிடியூடே மாறுதா இல்லையா இன்னைக்கு? ஆமாவா இல்லையா? மாறின உடனே எப்படி ஜம்முன்னு அப்படி சாப்பிட்டு தைரியமா வரீங்க. ஜெபம் பண்ணும் போது நீங்க அப்படிதான் ரெடி ஆகணும். ஜெபத்துக்கு போய் உக்காந்த உடனே பருப்பு வேகலை, கரண்ட் போயிருச்சு, ஃபுல் ஷட் டவுன், இன்னைக்கு புலாவு கருகி போயிருச்சு ஆண்டவரே. பிரேயருக்குள்ள நுழையும் போது it has to be very joyful. I see prayer very sad today. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஜெபம் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்களா? it has to be joyful. Why? ஏன் இன்னைக்கு ஜெபம் மிக சந்தோஷமா இருக்குன்னா, அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்ததனால் மட்டுமே நீங்கள் ஜெபிக்க வருகிறீர்கள். அப்ப அதை நினைவில் வைத்துக் கொண்டு ஜெபியுங்கள். இன்னைக்கு ஏன் நீங்க ஜெபிக்க வரீங்க? ஏன் வாரம் நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் நான் உங்களை சண்டே சர்ச்சுக்கு வந்துருங்கன்னு? 2 வருஷம் ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்திருக்கா ஏன் நீங்க சண்டே சர்ச்சுக்கு வரலன்னு? சொல்லுங்க. நீங்க சண்டே சர்ச்சுக்கு வரலன்னா பாஸ்டர் கால்டன் இருந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கா ஏன் சிஸ்டர் சண்டே சர்ச்சுக்கு வரலன்னு? வந்திருக்கா இல்லையா? ஆனா ஏன் அடுத்த வாரம் கரெக்டா வரீங்க? ஏன்னா நான் உங்களுக்கு நல்லது செய்யல, நான் உங்களுக்கு காசு கொடுக்கல, நான் எனக்கு நீங்க வந்து நின்னாதான் நான் உயிரோட இருப்பேன்னு அவங்கள்ட்ட சொல்லல. தேவன் உங்களுக்கு செஞ்ச நன்மையை நினைச்சு அவருக்கு நன்றி செலுத்த வரீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ண உட்காரும் போது ஃபர்ஸ்ட் நினைவுல வச்சுக்கோங்க, தேவன் எனக்கு நன்மை செய்ததனால் அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். அப்போ ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? நன்றியோடு இருக்க வேண்டும்.
அல்லேலூயா. அப்படியே புயலா இருந்தாலும் அரை கதவை பூட்டி கொண்டு என்ன வேண்டுமோ, நல்ல ஆசி வேணுமா, நல்ல அந்தஸ்து வேணுமா, தேவன்கிட்ட கேட்கறதுல தப்பே கிடையாது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அப்படியே சிக்கனமா கேளுங்கள் ஆண்டவர் எழுதியிருக்காரா? நுணுக்கி நுணுக்கி கேளுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. கேளுங்கள், வாட் எவர் யூ வாண்ட் ஆஸ்க் அண்ட் பிலீவ் தட் இட் இஸ் டன் அண்ட் இட் வில் பி டன். ஜெபம் பண்ணும்போது பெற்றுக்கொண்டதை போல ஜெபியுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு தரப்படும்னு எழுதியிருக்கா இல்லையா? பெற்றுக்கொண்டதாய். அப்போ நீங்க ஜெபம் பண்ணும்போது உட்காந்து, என் பையனுக்கு கல்யாணம் நடக்கல, ஆனா சூப்பரான ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு, வெள்ளக்காரி தோத்துருவா, அப்படி ஒரு பொண்ணு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் வாய்க்க செய்ததுக்காக நன்றி. முடிஞ்சா இல்லையா? முடிஞ்சா இல்லையா? பாஸ்டர் அப்போ எங்க நன்றி சொல்லணும் அப்படின்னா, உங்க கல்யாணம் நடந்ததுல நடந்துச்சா இல்லையா? அது தேவன் தானே செய்து வைத்தார். நமக்கு அதெல்லாம் வராது. இந்த ஆள் தலையில என்னை கட்டி வச்சுட்டாங்க பாஸ்டர், அந்த ஆள் தானே உங்களுக்கு சொந்த வீடு வாங்கி கொடுத்தாரு, அந்த ஆள் தானே நகையா போட்டாரு, சும்மா அந்த ஆள் இந்த ஆள் நீங்களாம் ரொம்ப கோபமாயிருவேன் நான் அடுப்பு ஏற்றிக்கிட்டு. சரி அதெல்லாம் விடுங்க. போய் ஜெபத்தில் உட்காரும் போது கொஞ்சம் சற்று அப்படியே உடனே நம்ம ஆரம்பம் பாருங்க, மகா இரக்கமும் தயவும் பொருந்தி, அதெல்லாம் வேண்டாம். தயவுசெய்து நீங்க அப்படி பிரமாண்டமா ஆரம்பிச்சாதான் தேவன் கேட்பாருன்னு இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படி பண்ணினா நீ பசப்புறதுக்கு சமம்னு சொல்லியிருக்காரு. டோன்ட் டூ தட். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அப்படியே பிரம்மாண்டமா ஆரம்பிப்பாங்க, பிரம்மாண்டமா ஆரம்பிச்சு புஷ்ஷுன்னு போயிடும் பிரேயர். அப்படிலாம் வேண்டாம். போய் ஃபர்ஸ்ட் இன்னையிலேருந்து ஜெபம் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. உட்காந்து எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. இன்னைக்கு காலையில் என்ன ஒரு தோசை ஆண்டவரே, சே ஒரு நல்ல காஃபி, காலையில் கண்முழிக்க உதவி செய்தீரே, கோடான கோடி நன்றி. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து என்னை காப்பாத்தினீரே, வாட் அ கிரேஸ், வாட் அ ஸ்டோரி. இங்க எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க, குடும்பம், எங்க குடும்பத்துல பல சாபங்கள் இருக்கு பாஸ்டர், ஆனா ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தாருன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? அதுக்கு நன்றி சொல்லலாமே. உட்காரும் போதே எத்தனை வழியா பாதிக்கப்பட்டது, ஆனா என்னையும் என் பிள்ளைங்களையும் நீ தேர்ந்தெடுத்துறே, கொடான கோடி நன்றினா உங்க ஜெபம் எப்படி இருக்கும்? அப்படியே ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா 6 நாள் எரிகோ சுத்தி வரதே தெரியாது. அப்படியே சுத்தி 7ஆவது நாள் நீங்க கண்ணை திறக்கும் போது உங்க படகுல ஆண்டவர் நிப்பாரு, ஹலோ நான் வந்துட்டேன். ஆமென். தட்ஸ் சிம்பிள். நம்ம இன்னைக்கு செய்யாத காரியம் மீதி உள்ளதை பார்க்கவே மாட்டோம், ஆண்டவர் செஞ்சதை பார்க்கவே மாட்டோம். செஞ்சு காட்டின ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி சீக்கிரம் முடிச்சிடுறேன். தாவீது, ஹலோ, தன் முன்னாடி நின்பவன் பெரிய பெலிஸ்தியன், எல்லாரையும் அடிச்சு நவுத்திடுவேன்றான். சவுல் அது வரைக்கும் போரே போனது கிடையாதாங்க. நான் கேட்கிறேன், சவுல் பார்க்காத எதிரிகளா, சவுல் பார்க்காத பிரச்சனைகளா? ஆனா சவுல் மீதம் உள்ளதுக்கு நினைவு வைக்கல. ஏற்கனவே நடந்ததெல்லாம் நினைவில் கொள்ளவில்லை. ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டத்தின் மத்தியில் தான் ஒரு சிங்கத்தையும் கரடியும் பிரித்து போட்டவன் இவன் எம்மாத்திரம்னு நினைவு வைத்ததுனால பெலிஸ்தியன் அவனுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே உள்ள போய் ஒரே கல் அடிச்சு நவுத்தினாலாம் இல்லையா? தாவீது செஞ்சாரா இல்லையா? ஏன்னா நினைவில் கொண்டது. அன்னைக்கு என்னை காப்பாத்தினார்னா இன்னைக்கும் காப்பாற்றுவார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும். உலகமே அழிந்து போனாலும் எது அழிந்து போவாது? இது உங்க கையில் இருக்கா? இந்த வார்த்தை கையில் இருக்கும் வரை, இந்த வார்த்தை சிந்தையில் இருக்கும் வரை தோல்வியோ சோகமோ உங்களை நெருங்காது. ஆமென். சோதிக்கப்படலாம், ஆனா அதுலயும் மனரம்யமா இருக்கு, இதுல வார்த்தைகள் இருக்கு. ஆமென். சோதனையை சாதனையாக மாற்றுவதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இந்த வேதத்தில் இருக்கிறது. மிகப்பெரிய சோதனை, சாப்பாடு கொடுக்க போன இடத்துல ஒரு 9 அடி ஆள் முன்னாடி போய் நிறுத்தினது மிகப்பெரிய சோதனை. கவலை கொள்ளாமல் தன் தேவன் மேல் விசுவாசம் கொண்டனால் அது இத்தனை வருடம் சாதனையாக மாறியதனால் நாம் இன்று போற்றிக் கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் ஜெயிக்கிறதுக்கு ஏற்கனவே எவிடன்ஸ் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுத்து வச்சிருக்காரு. நீங்க அதை போட்டு பார்த்தா போதும்.
இதை எப்படி செய்வான்றதை விட அன்னைக்கு செஞ்சாரு, இது அதுக்கு எம்மாத்திரம்னு சொல்லிட்டீங்கன்னு ஒரு இம்மை பொழுதில் அதை எல்லாவற்றையும் தேவன் திருப்பி போட்டுருவார். அல்லேலூயா. நான் எனக்கு போன வாரம் பேசிட்டு போயிட்டேன் நான் மோசையை பற்றி. மோசையை சூப்பராக அங்கே நின்று செங்கடல் பிளக்க போது எல்லாம் தயாராகுங்கன்னு சொல்லிட்டாரு. எப்படிங்க இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்? கடல் இது வரைக்கும் யாரும் பிளந்தது கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் தேவன் சொல்லி கொடுத்தார், அந்த 10 தடவை வாதைகளை கொண்டு வந்து பார்வனை கடினப்படுத்தின நான் அவனுக்கு தெரியும், அதனால இதையும் திறக்க வல்லவர்னு அவனுக்கு தெரியும், அதனால அவன் விசுவாசமா நின்னான். ஆமென். we failed there. இன்னைக்கு அந்த பகுதியை நம்ம சரிப்படுத்திடும். தேவன் ஒரு வீடு கொடுத்தாதான் நல்லவர் கிடையாது, தேவன் உயிரோடு வச்சிருக்காரு, அதுவே நல்லவர். தேவன் என்ன இந்த வியாதியில போட்டு என்ன வாட்டி எடுக்கிறார், கொரோனால இருந்து காப்பாத்தினார், அதுக்கே நல்லவர். ஹலோ, ஈரான் ஈராக் மாதிரி நாடுல இல்லை நீங்க. சொல்லுங்க, போர் நடக்கின்ற நாடுல கிடையாது. எவ்வளவு ஒரு பண்பாடு கொண்ட கலாச்சாரம் கொண்ட ஒரு நாட்டில் அழகா நம்மளை வச்சு வாரம் சண்டே பைபிளை வெளிப்படையா கொண்டு வந்து பைபிள் வீட்டில் பாட்டு சத்தமா பாடுற அளவுக்கு ஒரு நாட்டில் நம்ம வச்சிருக்காரு. இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு. ஒருத்தர் அழகா சொல்லியிருந்தாரு, இந்த வானம், இந்த சூரியன், நட்சத்திரங்கள் இதெல்லாம் யாருக்கு தோன்றது அப்படின்னு நீ நினைக்கிற? எல்லாம் தவறாம உன்னை மகிழ்விக்கணும்னே காலையில எந்திரிக்கிறதே, அது உனக்கு தெரியவில்லையான்னு கேட்டாரு. எனக்கு பெரிய சுத்தியை எடுத்து மண்டையில் அடிச்ச மாதிரி இருந்தது. ஆமா, இன்னைக்கு குறிச்ச நேரம் கிடையாது, நம்மளே லேட்டா படுத்தாலும் நம்மளுக்கு நம்ம கரெக்டா 6 மணிக்கெல்லாம் சூரியன் அப்படி மேல வந்துடுறாரா இல்லையா? ஹலோ, பறவைகள் வருதா இல்லையா? எவ்வளோ அருமையான காரியங்களை தேவன் படைத்து வச்சிருக்கார். நம்ம கண்ணோட்டம் இங்க போயிருது. எது மேல? சோகம் எதுவோ, துக்கம் எதுவோ, எது நடக்காதோ அது மேல, பயம் எதுவோ அது மேல சிந்தித்து பார்வை இன்னைக்கு திருப்பி தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல படிக்காம இருந்தேன், ஆனா இப்போ ஞானத்தினால் நிரப்பியிருக்காரே, எனக்கு வேலையும் தர அவர் வல்லவர் நம்புறது தான் தேவனுடைய கிருபை மேல நீங்க வைத்திருக்கிற விசுவாசம். சபைக்கு வாரம் வந்து ஜெபிப்பதனால் உங்கள் பிரச்சனை முடிவடையாது. எந்த நிமிஷம் தேவன் இதை செய்ய ஏற்கனவே செய்திருக்கிறார், இனிமேலும் செய்ய வல்லவர் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு வந்தது, அன்னைக்கு நீங்கள் சத்தியத்தை அறிந்தீர்கள், அன்றே உங்களை சத்தியம் விடுதலையாக்கும். யூ டோன்ட் நீட் மீ. ஆமென். அல்லேலூயா. நாளைக்கு ஒரு பெரிய சூழல். இப்போ அலெக்சாண்டர் அங்கிள் ஒரு இடத்துல மாட்டிட்டாரு. ஃபுல்லும் சிங்கமா இருக்கு, சிங்க கொகையில போட்டாங்க அலெக்சாண்டர் அங்கிள். அலெக்சாண்டர் அங்கிள்கிட்ட போன் இல்லை எனக்கு போன் பண்றதுக்கு, கையில சுத்திலும் கிடைக்காது சிங்கத்தை அடிச்சு போடுறதுக்கு. ஆனா அலெக்சாண்டர் அங்கிள் அமைதியா உட்காந்துட்டு, என் வாழ்க்கையில ஒரு சின்ன சம்பவம் நடந்தது, அன்னைக்கு விடுவிச்ச தேவன் இதில் விடுவிக்க மாட்டாரா அப்படின்னு சிங்கத்தை அப்படியே பார்த்துட்டே இருந்தாருன்னு வைங்க. சிங்கத்தின் வாயை கட்ட தேவனால் முடியும், உங்களை அதிலிருந்து விடுவிக்க தேவனால் முடியும். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? முன்னாடி எது நடக்கலன்றத பெருசா பேசுறதை விட ஏற்கனவே என்ன நடந்ததுன்னு பெருசா ஆண்டவர் துதிச்சிங்கன்னு உங்களுக்கு ஏகப்பட்ட காரியங்களை ஆண்டவர் உங்க கால் அடியில வீசிடுவார் டக்கு டக்குன்னு. ஆமென். அதனாலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். உங்கள் இருதயம் கடினப்பட வேண்டாம். ஹலோ, டோன்ட் மேக் ரீசன்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். ஒரு அற்புதம் நடக்கல, நீங்க ஜெபம் பண்ண காரியம் நடக்கலன்னா நீங்களே சொல்லிக்காதீங்க, நான் பாவி அதனாலதான் ஆண்டவர் செய்யல, நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணல அதனாலதான் ஆண்டவர் செய்யல, நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போல அதனாலதான் ஆண்டவர் செய்யலன்னு கடினப்படுத்திக்கிட்டு ஆண்டவர் ஏற்கனவே செய்த அற்புதங்கள் மேல கவனம் செலுத்தாம போயிடாதீங்க. ஆமென். சரி, நான் என்ன கேட்குறேன், நீங்க எல்லாம் உங்களுக்கான தேவை எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த உலகத்துல, உங்களை சும்மா இந்த உலகத்துல நடமாட விடுறது அவருடைய வேலையா? சொல்லுங்க சொல்லுங்க. உங்க நோக்கம் இந்த உலகத்துல முடிஞ்சிருச்சுன்னா உங்களை ஏன் ஆண்டவர் சும்மா விட்டு வைக்கணும்? உயிரை எடுத்துடலாமா இல்லையா? சுவாசம் அவருடையதா இல்லையா? இப்படி சொடக்கு போட்டா போயிருமா இல்லையாங்க? ஆனா நீங்க பாவம் செஞ்சோம், தவறு செஞ்சோம், ஒழுங்கா ஜோமனாம இருந்தோம், இன்னைக்கு காலையில உயிரோட எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கான நோக்கம் பெரிதாக இருக்கிறதா இல்லையா?
ஆமாவா இல்லையா? டெய்லி காலையில் எந்திரிச்சோடனே பிரைஸ் தி லார்ட் அப்படின்றத விட என் நோக்கம் பெரிது, நான் உயிரோடு இருக்கிறேன், நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமென். காலையில் எந்திரிச்சோடனே உங்களே நீங்க ஞாபகப்படுத்துங்க, எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதனால தான் இன்றும் நான் விழித்திருக்கிறேன், உமக்கு கோடான கோடி நன்றி. அல்லேலூயா. நோக்கம் என்பது செங்கடலை பிளப்பது மட்டுமல்ல, பக்கத்து வீட்டில் முடங்கி கிடக்கின்ற ஒரு சிறியவனை ஆற்றி தேற்றுவதும் நோக்கம்தான். ஆமே. போய் நான் மேடையில் நின்று பேசுறது தான் நோக்கம் கிடையாது. ஊழியம் அழைச்சிக்கிட்டு நான் வில்லேஜ் இதுக்கு போறது தான் நோக்கம் கிடையாது. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் வளருது பாருங்க, அதற்கு சரியான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதும் உங்களுக்கான நோக்கம்தான். அல்லேலூயா. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். ஆமென். நீங்க ஸ்ரீகள்லாம் இருக்கீங்க, சமைச்சு போடுறது மட்டும்தான் என் வேலையா? நீங்க செய்யறது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? தேவனுக்கு அடுத்தபடியா நீங்க தான் உருவாக்கிட்டு இருக்கீங்க, அது தெரியுமா உங்களுக்கு? என்னங்க உங்களை பற்றி தான் சொல்றேன். ஆமா, நாங்க என்ன பெருசா பேசிட்டாரு பாஸ்டர்ன்றீங்க. இன்னைக்கு காய்கறியை தனித்தனியா வாங்கிட்டு வரீங்க, டப்புல போட்டு இப்படி மூணுனானே சாப்பாடு ஆயிடுதா? அதை வெட்டி தேவையான மசாலா போட்டு இடையிலே கையை சுட்டுக்கிட்டு அழகா ஒரு சாப்பாடை உருவாக்குறீங்களா இல்லையா? டெய்லி உருவாக்குறீங்களா இல்லையா? செய்றீங்களா இல்லையா? அப்போ நீங்க ஏமாத்திரமான காரியமா? நீங்க எல்லாம் சிறந்தவர்கள். ஆமென். பக்கத்துல பாருங்க, நீங்க சிறந்தவங்க சிஸ்டர். God bless you. You're special. You're unique. It is not about man or woman, it is about the soul. Those who are listening me, remember this very well. ஆண் பெண், ஆண் தான் சிறந்தது, பெண் தான் அவர்களுக்கு ஒரு நோக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றினால் நாமும் நல்லா இருப்போம், சுற்றியுள்ளவர்களும் நல்லா இருப்பார்கள், உலகமே சமாதானமாக இருக்கும். யாரையும் குறைச்சி எடை போட வேண்டாம். அல்லேலூயா. ஆமே. ஞானதாஸ் அங்கிள், உங்களுக்கு சமைக்க தெரியுமா? தெரியுமா? ஐயோ வேண்டாம். யாருக்கு சமைக்க தெரியாது? வினோத் அண்ணன் சமைக்க தெரியுமா? தெரியாதா? தெரியுமா உங்களுக்கும்? என்ன எல்லாருக்கும் சமைக்க தெரியுது? வாட் இஸ் திஸ்? யாருக்கு சமைக்க தெரியாது? யாரா ஒருத்தர் அலெக்சாண்டர் அங்கிளுக்கும் தெரியுமா? என்னையா எல்லாம் எக்யூப்டா இருக்காங்களேப்பா. என்ன தெரியும் தான் வாடிக்கிட்டாரு. பாத்தீங்களா? தப்பிக்கிறவன் குகை பக்கமே இருந்தா கண்டுபிடிக்க முடியாதான், பக்கத்துலயே உட்காந்துட்டு எப்படி பாருங்க. ஏனோ கண்ணனுக்கு சமைக்க தெரியாது, சட்டுப்புட்டுன்னு தூக்கி கொடுத்து இன்னைக்கு சமைங்க அப்படின்னா என்ன பண்ணுவாரு? ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நான்சி அக்கா வேணும்ல, அவங்களுடைய நோக்கம் அருமையாக சமைச்சு போடுறது தானே, அதை துச்சமாக பேச வேண்டாம். ஆமென். அது இல்லையா? இன்னைக்கு ஆண்கள் யாராவது சண்டையில் என்ன நீ சமைச்சு தானே போட்ட அப்படின்னீங்கன்னா, ஸ்திரீகள் நேரடியாக என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். சமைக்க விட்டு ரவுண்டு கட்டிடும் எல்லாரையும். எதுக்கு சொல்கிறேன்னா, நீ என்ன பெருசாக வேலை செஞ்சுட்ட, நீ என்ன பெருசாக செஞ்ச, அவங்க செஞ்சதுனால தான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, அது ஞாபகம் இருக்கா? ஆமென். எல்லா வாழ்க்கையில் இது முக்கியம். சும்மா முன்னாடி நடக்கிறது நாளைக்கு நடக்கிறதே கவனம் செலுத்துறதை விட்டு, இன்னைக்கு என் மனைவி அருமையாக சமைச்சு போட்டாங்க, அதனால நான் பசி ஆறினேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்டோம், அது சிறந்தது. இன்னைக்கு செய்ய ஆரம்பிங்க. சின்ன சின்ன காரியத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் நன்றியால் நிரப்பிடுவார். நன்றியாலும் நன்மையினாலும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி நிரப்பணும்னா, யூ ஸ்டார்ட் கிவிங் தேங்க்ஸ் டு லார்ட். ஆமென். இன்னையிலிருந்து எதெல்லாம் நடக்கல அப்படின்னு கவலைப்படுறதை விட எதெல்லாம் நடந்துச்சுன்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா உங்க அற்புதம் எது நடக்கலன்றதுல இல்ல, மீதம் உள்ளதுல தான் இருக்கு உங்க அற்புதமே. அல்லேலூயா. ஆமென். ஸோ இன்னையிலேருந்து நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். எவ்வளவோ தடவை புலம்பியிருக்கோம், ஏன் இது நடக்கலாம் ஆண்டவரே இன்னைக்கு அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு கொடுக்குற இந்த ப்ரேயர் டைமில் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. சில பேர்லாம் கிராமத்தில் வளர்ந்துருப்பீங்க, கிணத்துல விழுந்து உங்கள் உயிர் போயிருக்கலாம், ஆண்டவர் காப்பாற்றிருக்காரா இல்லையா? எவ்வளவோ நன்றி சொல்ல வேண்டிய காரியங்கள் இருக்கு. ஆக்சிடென்ட்ல காப்பாற்றிருக்காரு, எத்தனை விஷயங்கள் காப்பாற்றிருக்காரு. நான் ஒரு இன்சிடென்ட்டை சொல்லி நான் முடிச்சிடறேன். நான் நேஷனல் ஹாக்கி செலெக்ஷனுக்கு போயிருந்த போது, செலெக்ஷனோட ஃபர்ஸ்ட் டே, திருச்சியிலேருந்து நான் மட்டும் போயிருக்கேன் ரெப்ரசன்ட் பண்ண. செலெக்ஷனோட ஃபர்ஸ்ட் டே அங்கே பால் அடிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டான், நல்லா ஓங்கி விட்டான் பாருங்க, ஸ்டிக்கு இந்த இடத்துல வந்து அடிச்சிச்சு. ஹலோ, ரைட் அட் திஸ் பாயிண்ட். அங்கே அன்கான்சியஸாக விழுந்தவன் தான் நான். எனக்கு அன்னைக்கே பேச்சு மூச்சு இல்லாமல் போயிருக்கலாம், என் பேச்சே இல்லாமல் போயிருக்கலாம், என் குரல் சளி இல்லாமல் போயிருக்கலாம்.
ஆனா அன்னைக்கு என்னை காப்பாத்தினார்னா இன்னைக்கு நான் படுற கஷ்டத்திலே ஆண்டவர் காப்பாத்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு. ஏன்னா அன்னைக்கு செய்றார், இன்னைக்கும் செய்ய வல்லவர். ஆமென். யூ ஹேவ் மெனி ரீசன்ஸ். அதனால கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி யார் பக்கத்தில் இருக்கான்லாம் நினைக்க வேண்டாம். உங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படி புத்தகத்தை லைட்டாக திருப்புங்க. ரோல் இட் பேக். எல்லா பக்கமும் திருப்புங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கார். எத்தனையோ பேர் சின்ன வயசுல சாப்பாடு கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா இப்போ 3 வேளையும் தவறாம சாப்பாடு கிடைக்க ஆண்டவர் செய்திருக்கிறார். நல்ல ஒரு வீட்டில் இல்லாமல் இருந்திருப்போம். கரண்ட்டை பல வருஷமா பார்க்காம இருந்திருப்போம். இப்போ கரண்ட்டே போனாலும் ஆண்டவர் இன்வெர்டர் தந்திருக்கார். எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி. எவ்வளவோ காரியங்கள் நீ வைத்திருக்கிறேன். பொருட்களை விட இந்த ஜீவனை எனக்கு தந்தீரே உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த உலகத்தின் மாயைகள், அவிசுவாசங்கள், இச்சைகள், காம விகாரங்கள் இவை எவற்றுக்கும் நான் எண்ணங்களை கொடுக்காமல் உம் வேதத்தை வாசிக்க, உம்மை பற்றி பாட, உம்மை பற்றி மற்றவர்களிடம் சொல்ல என்னை தேர்ந்தெடுத்தீரே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். நன்றி. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனல் அன்பின் தேவனே, வந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நடக்க போற காரியங்களை பற்றி கவலைப்படாமல் ஏற்கனவே நடந்த காரியங்களை குறித்து அவர்கள் நன்றி சொல்ல நீர் அவர்களுக்கு ஞானத்தை தாரும். அதில் நிலைத்திருக்க, அதில் சந்தோஷப்பட, அதில் விசுவாசம் கொண்டு எழுந்து நிற்க நீர் உதவி செய்யும். அவர்கள் வெற்றி பெற நீர் அவர்கள் கூட இருந்து வழி நடத்தும். நீர் செய்கின்ற அற்புதங்களை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கு நன்றி செலுத்த நீர் உதவி செய். அந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். எஞ்சி உள்ளதை நினைவில் கொள்ளுங்கள். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரிமெம்பர் த ரிமைன்ஸ். எஞ்சி உள்ளதை நினைவில் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஷலோம்.